இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்க போகிறோங்க. இது குடும்ப நாவல் தான், ஆனால் வேறு லெவலில் கிளைமேக்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கீழே தெரியப்படுத்துங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா நாவல்ஸையும் நீங்கள் கேட்க முடியும். அடுத்த வீடியோவில் இருந்து இந்த வீடியோவுக்கு வரக்கூடிய நல்ல கருத்துக்களை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களோட கருத்துக்களையும் கீழே தெரியப்படுத்துங்க. அது எனக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அடுத்த வீடியோஸில் முதல் 5 கருத்துக்களை நான் போட்டுட்டு தான் கதையை ஆரம்பிப்பேன். பாகம் 1. தொடர்ச்சியாக 9வது சிகரெட்டை பற்ற வைத்தான் மித்ரா. 8வது சிகரெட் புகைக்கும் போதே திரைத்து விழுந்த நெருப்பு துண்டுகள் பாலிஸ்டர் சட்டையில் பொத்தல்கள் இட்டதை அவன் கவனிக்கல. கை நரம்புகள் விரைப்பாகி இருந்தன. பதற்றம் பாதம் வரை பாய்ந்திருந்தது. வாழ்வின் கடைசி ஆசையை செயல்படுத்துபவன் போல அந்த புகையை ஆழமாக உறிஞ்சினான், இருமினான், பின் மீண்டும் மீண்டும் இழுத்தான். நிகழ்ச்சி முடிந்தும் அணைக்கப்படாமல் இருந்த தொலைக்காட்சி மைக்ரோஸ்கோப் கருவி வழியாக பார்க்கும் திசுக்களைப் போல திரை முழுக்க புள்ளிகளை காட்டிக் கொண்டிருந்தது. ஆடம்பர சுவர் கடிகாரத்தின் பெண்டுலத்துடன் பொருத்தப்பட்டு இருந்த குதிரை இடமும் வலமும் ஒரே சீராக சென்று கொண்டிருந்தது. கிளக் 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 கிளக். மித்ரா தன் 2 கால்களையும் கண்ணாடி வேய்ந்த செவக டீப்பாய் மீது போட்டிருக்க இங்கிருந்து தெரிந்தவை மொத்தம் 4 மர கால்கள். தொலைபேசி ஒலித்தப்போ மித்ராவின் கவனம் கலையவில்லை. 6வது ட்ரிங் சத்தம் கேட்டதும் திரும்பி ஜென்ம விரோதியைப் போல தொலைபேசியை பார்த்து முறைத்தான். சிகரெட் புகையை அதன் மேல் ஊதினான். இரக்கம் காட்டாம அதை தொடர்ந்து கதறவிட்டான். தன் பற்களை கடித்தான். அவனது கண்களும் மிகவும் சேர்ந்திருந்தன. கலைந்த தலையை ஒற்றை கையால் அடிக்கடி மேலும் கலைத்து கொண்டான். உதடுகள் துடித்து கொண்டிருந்தன. தொலைபேசி பிடிவாதம் பிடித்தது. அவன் நெற்றியோர நரம்புகள் விம்மின. யூ ஷட் அப் கத்தினான். அது கேட்பதாக இல்லை. படக்கென்று எடுத்த ஹலோ எல்லாம் சொல்லாமல் என்ன எழுவு வேணும் உனக்கு என்றான் வார்த்தைகளை கடித்து. மித்ரா இருக்காங்களா? அவனேதான் என்றான். எதிர்முனை சில வினாடிகள் மௌன அதிர்ச்சியில் உறைந்திருந்தது. நான் சித்ரா பேசுகிறேன். முதல்ல ஃபோனை வைடி. எதிர்முனையின் பதிலை கேட்காமல் தொலைபேசியை பட்டென வைத்தான். காற்றில் அரைந்து சாத்தி கொண்ட ஜன்னல் கதவை முறைத்தான். எழுந்து நின்று தன் கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு அறையின் குறுக்கில் அபத்தமாய் பாதம் வைத்து நடந்தான். குறுக்கிட்ட நாற்காலியை காலால் உதைத்து நகர்த்தினான். சிகரெட் பெட்டி எடுத்து திறந்து பார்க்க அது காலியாக இருந்ததால் இன்னும் ஆத்திரமடைந்தான். வேலு 4 தெருக்களுக்கு கேட்கும்படி அடித்தொண்டையில் இருந்து கத்தினான். சத்தம் கேட்டு அவன் பதறியபடி அறைக்குள் வந்து ஐயா என்றான். என்ன நொய்யா? அவன் கழுத்தில் மாலையாய் போட்டிருந்த அழுக்கெறின சிவப்பு ஈரிழை துண்டின் 2 முனைகளையும் சேர்த்து பிடித்து அருகில் இழுத்து சிகரெட் எங்கடா? மேசைக்குள்ளார 2 பாக்கெட் இருக்குதுங்க ஐயா. அவனை விடுவித்து மேசையின் டிராயரை இழுத்த வேகத்தில் அது கையோடு வந்தது. உள்ளே இருந்த பலவித பொருள்களும் கீழே விழுந்து சிதறின. அந்த சிவப்பு டைரியும் மல்லாக்கா விழுந்து விசிறி வாழை போல காற்றில் பக்கங்கள் புரள அதன் உள்ளிருந்து அவளின் புகைப்படம் வழுக்கி கொண்டு தரையில் சில அங்குலங்கள் நழுவி நின்றது. எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிடறேன் ஐயா என்ற வேலு முதலில் அந்த புகைப்படத்தை தான் எடுக்க சென்றான். முட்டாள், தொடாத, அவளை தொடாத. மித்ரா பாய்ந்து அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தான். அதை தன் உள்ளங்கையில் வைத்தபடி முறைத்து பார்த்தான். தரையில் சிதறி கிடந்த மற்ற பொருள்கள் அனைத்தையும் அள்ளி போட்டுவிட்டு டிராயரை மேசையில் பொருத்திவிட்டு சிகரெட் பாக்கெட்டை அவனிடம் நீட்டினான் வேலு. டேய் உட்காருடா, இங்கே உட்காரு. வேலுவின் கையை பிடித்து கட்டிலில் தன் அருகில் அமர வைத்து பாரு எவ்வளவு அழகா இருக்கா பாரு, இந்த கண்ணை பாரு, உதட்ட பாரு, தெத்து பல்ல பாரு, முத்தம் கொடுக்கணும் மாதிரி இல்லை பண்ணி இருக்கேன் வேலு. 1 தடவை 2 தடவை இல்லை, கணக்கே வச்சுருக்கேன். டைரியில் முத்தம் 4ன்னு எழுதி எழுதி எண்ணி வச்சுருக்கேன். 74 தடவை. எத்தனை தடவை என்றான் மித்ரா. வேலுவுக்கு பயமாக இருந்தது. என்ன ஆச்சுங்கய்யா உங்களுக்கு? சொல்லுடா, எத்தனை தடவை? உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்களா ஐயா? டாக்டரை இட்டாரட்டுமா? சொல்டா, எத்தனை தடவை? வேலு அவன் நெற்றியை தொட்டு பார்த்தான். செருப்படை விழும் இப்போ. சொல்லு, இவளை நான் எத்தனை தடவை முத்தம் பண்ணியிருக்கேன்? 70 சொச்சம் என்றான் நடுங்கியபடி. சொச்சம் இல்லைடா, 74 தடவை. இவ பேர் என்ன? எனக்கு தெரியாதுங்க. மேனகா. வெறும் மேனகா இல்லை, இப்போ திருமதி மேனகா ஸ்ரீதரன். பார்த்தேன்டா, இன்னைக்கு பார்த்தேன். 4 வருஷம் கழித்து இன்னைக்கு பார்த்தேன். தேடி தேடி நான் கண்டுபிடிக்க முடியாமல் ஓஞ்சு போன இவளை இன்னைக்கு பார்த்தேன். எவளாவது 74 முத்தம் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தனோட போவாளடா? இவ புருஷன், அதான் மதிப்பிற்குரிய ஸ்ரீதரன். கவனிச்சானோ இல்லையோ, முதுகில் கொக்கி வாடுற இடத்துல இவளுக்கு ஒரு மச்சம் இருக்கும். வேலு, நான் பார்த்துருக்கேன். கொக்கியும் மாட்டி விட்டிருக்கேன். வேலு பலியாடு போல கை கட்டி உட்கார்ந்திருந்தான். மீண்டும் தொலைபேசி ஒலித்தது. வேலு சென்று எடுத்து பேசி ஐயா வந்து ரிசீவரை கையால் பொத்தி ஆடிட்டர் பேசுகிறார் சார் என்றான். வைடா ஃபோனை வைடா கத்தினான் மித்ரா.
சார் ஐயா தூங்குறார், நாளைக்கு பேசுகிறீங்களா? ரிசீவரை வைத்துவிட்டு, ஐயா உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா கேட்டான். ஒரு தட்டு நிறைய மேனகாவோட சதையை கொண்டு வா. ஐயா உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, நான் டாக்டரை பேத்துடுவேன், போடா போய் விஸ்கி எடு. வேணாம் என்று கதவு அருகில் குரல் கேட்டது. சித்ரா நின்று கொண்டிருந்தாள். கவர்ச்சியான மேலடையும் முழங்கால் வரை ஸ்கர்ட்டும் அணிந்திருந்தா. முன் நெற்றியில் அழகான கூந்தலை வெட்டி விட்டிருந்தா. மெலிதாக லிப்ஸ்டிக், திருத்தப்பட்ட புருவங்கள். இன்றைய நாகரிகத்தின் பிரதிநிதியாக நின்றாள். அவனை நோக்கி நடந்து வந்தா. வேலு, நான் பார்த்துக்கிறேன், நீ கீழே போ. சித்ரா கட்டிலில் அமர்ந்து தன் தோளில் தொங்கிய கைப்பையை ஓரமாக வைத்தா. வேலு புறப்பட்டு சென்றான். இவன் முகத்தை தன் பக்கம் திருப்பி, என்னாச்சுப்பா? தலையை விரல்களாலேயே கோதி சரி செய்ய முண்டாள். அவள் கையை தட்டிவிட்டுட்டு, ஏன் வந்த என்றான். என்ன கேள்வி இது? அடடா, போன வாரம் தான் வாங்கி கொடுத்த புது சட்டை தானே இது. சிகரெட் நெருப்பால் ஓட்டை விழுந்திருக்கு. என்ன மித்ரா நீ? தலையணை மேல் வைத்திருந்த மேனகாவின் படத்தை பார்த்தாள். ஓ, இதான் பிரச்சனையா? மலரும் நினைவுகளா? பழசை நினைக்கிறது பழைய செருப்பை போட்டுக்கு மறிச்சுக்கிற மாதிரி பொருந்தாது. நாம வளர்ந்துருப்போம், மாறி இருப்போம். இதில் முடியலையா? என்ன முடியலையா? அவளை மறக்க முடியலையா? சித்ரா அவள் முகத்தை ஏந்தி பிடித்து அவள் கண்களை உற்று பார்த்தான். எத்தனை வருடமாக பழகிட்டு இருக்கோம் நாம? 1 வருஷம். முற்றுப்புள்ளி வச்சிடலாமா? இந்த நிமிஷம் கடிகாரத்தை பார்த்து 10:42 முடிச்சிடலாமா? போயிடுறியா? என்னை விட்டு போயிடுறியா? மறந்துடுவியாடி என்ன? முடியாது மித்ரா, உன்னால் முடிஞ்சாலும் என்னால் முடியாது. அப்படிதான் எனக்கு மேனகா. 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த துரோகியை இப்போ தான் விமான நிலையத்தில் பார்த்தேன். பெங்களூர் விமானத்தில் இருந்து இறங்கி வர்றா, புருஷனோட கை கோத்துக்கிட்டு. நான் திகைத்து போயிட்டேன். அப்படியே மரம் மாதிரி நின்றுட்டேன். 1 வருஷமாக பைத்திய மாதிரி அவளை அப்படி தேடி திரிஞ்ச. ஒரு கொலை குற்றவாளியை கூட போலீஸ் அந்த அளவுக்கு தேடி இருக்காது. வெறுமனே தேடலை சித்ரா. 1 அடி நீளத்துக்கு கத்தி வாங்கி வச்சுருந்தேன். அந்த கத்தியோட தேடி திரிஞ்சேன். எல்லாம் சொல்லியிருக்க மித்ரா. அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் நீ தொழிலில் கவனம் செலுத்தி பிரமாதமாக வந்துட்ட. எல்லா இடத்துலையும் உனக்கு ரொம்ப நல்ல பேர். உன்னை நம்பி எத்தனை வங்கிகள் கடன் கொடுக்குது. எவ்வளோ பெரிய அதிகாரிகள் எல்லாம் உனக்கு வணக்கம் சொல்லி காத்திருக்காங்க. உன் தொழிலாளர்கள் உன்னை தங்களோட வீட்டுக்கே கூப்பிட்டு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்கிறாங்க. நல்ல காரியத்தில் முதல் மரியாதை தராங்க. 2 கார், பங்களா, வசதிகள், வங்கி இருப்பு எல்லாத்தையும் தேடிக்கிட்ட. இதற்கிடையில் என்னை சந்தித்து பழகி என்னை அசத்தி உன்னையே சுற்றி சுற்றி வர செய்துட்ட. உன் ரணத்துக்கெல்லாம் நான் அப்பப்போ மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ பழைய ஆசாமி இல்லை, எல்லாத்தையும் கலைச்சிட்டு புதுசாக மாறிட்ட. இப்போ போய் நீ இவ்வளவு ஆவேசப்படுறது ஆச்சரியமாக இருக்குப்பா. சித்ரா, நான் பாதிக்கப்பட்டவன். காயம் ஆறி இருக்கலாம், ஆனால் தழும்பு இருக்கே, அது அழியிலையே. இன்னைக்கு அவளை பார்த்ததும் அந்த தழும்பு மறுபடி ரணமாயிடுச்சு. அறிமுகப்படுத்துகிறா சித்ரா அவள் புருஷங்கிட்ட. இவர் என்னோட பழைய நண்பர் மித்ரான்னு. தூ, சரி, இத்தனை வருஷம் பார்க்காதவளை பார்த்தாச்சே, இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிற? தெளிஞ்சு இருந்த தண்ணி குழம்பி சேராயிடுச்சு சித்ரா. அமைதியாக இருப்பா. விஸ்கி வேணுமா? வேணும். சித்ரா எழுந்து சென்று எடுத்து வந்து ஊற்றி தந்ததை வாங்கி கடக்கென்று விழுங்கினான். மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி குடித்தான். சித்ரா கதவை சாத்திவிட்டு வந்து, இப்போ அமைதியாக தூங்கு, மற்றதை எல்லாம் காலையில் பேசிக்கலாம் என்றபடி அவன் சட்டையின் பட்டனை கழற்றினாள். இல்லை சித்ரா, அது எவ்வளோ பெரிய துரோகம். ஷ் என்றாள். எதுவும் பேசக்கூடாது, தூங்கணும். தன் மார்பில் அவன் தலையை அணைத்து கொண்டு முதுகில் குழந்தை போல தட்டி கொடுத்தாள். நிமிர்ந்தான். இன்னும் கொஞ்சம் விஸ்கி வேணும், ஊற்றி தந்தாள். இப்போ நீயும் வேணும். பின் அவளை இறுக அணைத்து கொண்டு, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் சித்ரா என்றான். பேசாதேன்னு சொன்னேன். மித்ராவின் கண்களில் கசிந்த ஈரம் ஜில்லென்று அவளின் தோலை நினைத்தது. பாகம் 2. உட்காருங்க. உங்கள் பேர்? மேனகா ஸ்ரீதரன். ஒரு வார இதழில் தொடர் கட்டுரை ஒன்று வருதே, நான் தான் எழுதுகிறேன் டாக்டர். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுக்காக சொல்லலை, உங்கள் கட்டுரையை பாராட்டி. அந்த பத்திரிகைக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மனசில் எழுதியாச்சு, காகிதத்தில் எழுத நேரம் இல்லை. நோயாளிகள், சிகிச்சைகள், நேரம் சரியாக போயிடுது. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது உங்கள் கட்டுரை. நன்றி டாக்டர். அடக்கமாக கொண்டையிட்டு சிறிய பொட்டு வைத்திருந்த டாக்டர் எழில்வதனி தன் கழுத்தில் இருந்த ஸ்டெதஸ்கோப்பை கழற்றி மேஜை மேல் வைத்துவிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். என்ன கொண்டு வர சொல்லட்டும்? காஃபி, டீ, இல்லை குளிர்ச்சியாக ஏதாவது? மேஜை மணியை அழுத்தினார். பரவாயில்ல டாக்டர், உங்களை பார்க்கறதுக்காக வெளியில் அதிக நோயாளிகள் காத்திருப்பாங்க. 10 நிமிஷத்தில் எதுவும் ஆயிடாது. எட்டி பார்த்த நர்ஸிடம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவானி என்றார். மேனகா இளம் பச்சை நிற பருத்தி சிலை கட்டியிருந்தா. அணிந்திருந்த ரவிக்கை கைகளை இறுக்கி பிடிக்க புஷ்டி தெரிந்தது. இடுப்பில் சற்று வேண்டாத சதை, கவர்ச்சி சேர்ந்திருந்தது. காதில் தேடினால் மட்டுமே தெரிகிற முத்து கம்மல்களும் கழுத்தில் ஒரே ஒற்றை சங்கிலியும் அணிந்திருக்க அவளது முகம் பளபளப்பாக காணப்பட்டது. காதறையில் கிருதா போல அடர்த்தியாக முடி, உயர்த்தி வாரின கூந்தலை பச்சை நிற ரப்பர் பேண்ட் தன் ஆளுகையில் வைத்திருந்தது. வில் போன்ற வளைந்த புருவம், உருத்தாத லிப்ஸ்டிக், கழுத்து சங்கிலியுடன் தாலி தெரிந்தாலும்
மற்றொரு முறை பார்க்க தூண்டும் பேரழகு அவள். மௌனமாக கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்ததில் அடக்கமும் அழுத்தமும் இணைந்து வெளிப்பட்டன. நான் ஒரு பெரிய வாசகி இல்லை, ஆனால் படித்த வரைக்கும் நீங்கள் ஏதோ கதைகள் இது வரைக்கும் எழுதுனதில்லைன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் கட்டுரை தான், அதுவும் குறிப்பாக பெண்கள் பத்திரிகையில் தான். நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். இல்லை டாக்டர், நீங்கள் சொல்கிறது சரிதான். எனக்கு கதைகள் எழுதுறதுல ஆர்வம் இல்லை. குளிர்பானத்துடன் வந்த நர்ஸ் அதை மேனகாவிடம் கொடுக்கும்போது ஒரு துளி அவள் சேலையில் சிந்தியது. இதற்காக டாக்டர் நர்ஸை கடிந்து கொள்ள, பரவாயில்ல விடுங்க டாக்டர் என்றாள் மேனகா. உங்களுக்கு ஒரு 45-50 வயசாவது இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கீங்க. 24 வயது இருக்குமா உங்களுக்கு? இல்லை டாக்டர், 28. நம்பவே முடியல. ரொம்ப போரடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? டாக்டர், மணிமாறன் தான் உங்களை பார்க்க சிபாரிசு செஞ்சார். சுருக்கமாக சொல்லணும்னா, எனக்கு கல்யாணமாகி 4 வருஷமாச்சு. இன்னும் குழந்தை இல்லை. அதான் பிரச்சனை டாக்டர். அப்படியா? இப்போ தான் முதன்முறையாக பரிசோதிக்க வந்தீங்களா? இல்லை ஏற்கனவே யார்கிட்டையாவது? இல்லை டாக்டர், இது வரைக்கும் நான் பரிசோதிக்கலை. உங்கள் கணவர்? அவர் போன மாதம்தான் பரிசோதனை பண்ணிக்கிட்டார். டாக்டர் மணிமாறன் தான் பார்த்தார். அந்த பரிசோதனை முடிவையும் கொண்டு வந்திருக்கேன். மருத்துவ ரீதியாக இருக்கிறதால எதுவும் புரியலை. ஆனால் அவர்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். அப்படியா? நான் பார்க்குறேன். மேனகா தன் கைப்பையிலிருந்து மருத்துவ பரிசோதனை அறிக்கையை எடுத்து கொடுத்தாள். நெற்றியில் வழிந்த வியர்வையை தன் கைக்குட்டியால் ஒற்றிக்கொள்ள உடனே டாக்டர் தன் மேசைமால் இருந்த மின் விசிறியை அவள் பக்கமாக திருப்பி வைத்தார். இப்போ நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? என் கணவரும் வந்திருக்கார். காரில் காத்துட்ருக்கார். மருத்துவ அறிக்கையை பார்த்து முடித்ததும் டாக்டர் அதை மடித்து தனியாக வைத்துவிட்டு, உங்களை டெஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சில அந்தரங்க கேள்விகளுக்கு தயக்கம் இல்லாமல் பதில் சொல்வீங்க தானே என்றார். கேளுங்க டாக்டர், உங்களோடது காதல் திருமணமா? இல்லை, பெரியவங்க ஏற்பாடு செஞ்ச திருமணம் தான். நீங்கள் இந்த கல்யாணத்தில் சந்தோஷமாக இருக்கீங்களா? முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு இல்லை டாக்டர். அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கல்யாணமான புதுசில் எல்லோருக்குமே வாழ்க்கை ஓட்டம் பிடிபட 6 மாதம் ஆகும். அது இல்லை டாக்டர், இது வேற காரணம். என்ன அது? ஒரு குற்ற உணர்ச்சி என்னை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. புரியலை. ஒருத்தருக்கு துரோகம் செய்கிறவங்கிற குற்ற உணர்ச்சி. இப்போவும் புரியலை. மித்ரான்னு ஒருத்தரை நான் காதலித்தேன். ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு மனசுக்கு பட்டது. அதனால் விலகினேன். அப்புறமா இவரை கல்யாணம் செய்துக்கிட்டேன். தீர்மானமான முடிவு எடுத்திருந்தாலும் அதை செயல்படுத்தினதுக்கப்புறம் மனசில் சஞ்சலம் உண்டாச்சு. 6 மாதத்துக்கு மனசு அப்படியே குற்ற உணர்ச்சியில் இருந்துச்சு. அந்த நேரம் என்னால் இவரை உண்மையான ஈடுபாட்டோட நேசிக்க முடியல. மனசுக்கு ரொம்ப ரொம்ப இம்சையாக இருந்துச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல மனசை தேத்திக்கிட்டேன். மனசில் இருந்த கலக்கமும் மாறிடுச்சு. இது எனக்கு தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன், மித்ராவிடம் இருந்து ஏன் விலகினீங்க? மன்னிக்கணும் டாக்டர், தனிப்பட்ட அந்த காரணத்தை நான் சொல்ல விரும்பலை. பரவாயில்லை, நான் கேட்டதுக்கு மன்னிக்கணும். இந்த காதல் விவகாரம் உங்கள் கணவருக்கு தெரியுமா? தெரியும். நானே சொல்லிட்டேன், விவரமாக சொல்லிட்டேன். எப்போ சொன்னீங்க? கல்யாணத்துக்கு முந்தியே. அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டார்? ரொம்ப யதார்த்தமாக. என் சூழ்நிலையையும் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் எப்பயாவது உங்கள் பழைய காதல் பற்றி பேசியிருக்காரா? இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. எரிச்சல் தர்ற கேள்வியாக இருந்தால் பதில் சொல்ல வேண்டாம். ஆனால் காரணமாக தான் கேட்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எடகுடமாக ஏதாவது நடந்து கருக்கலைப்பு பண்ணியிருக்கீங்களா? சுர்ரு என்று எகிரிய கோபத்தை உடனே விழுங்கி கொண்டு, இல்லை டாக்டர், மித்ரா கிட்ட நான் எல்லை தாண்டி பழகலை. சரி, உடலுறவு உங்களுக்கு ஈடுபாடு உண்டா இல்லையா? அதாவது இது ஒரு மனைவியோட கடமைன்னு சம்மதிக்கிறீங்களா? இல்லை, இயல்பான ஆர்வம் ஈடுபாடு எல்லாம் உண்டு டாக்டர். உங்கள் கணவருக்கு? அவருக்கும் தான். கர்ப்ப தடைக்காக ஏதாவது வழிமுறைகளை கையாண்டிங்களா? ஆரம்பத்தில் இருந்தே இல்லை டாக்டர். 10வது மாதமே குழந்தை வேணும்னு அவர் சொன்னார். ஆமாம் டாக்டர். அடுத்த சில கேள்விகள். சில நேரம் டாக்டர். அடுத்த சில கேள்விகள். அது தப்பா டாக்டர்? தப்பில்லை, என்னோட வாங்க. அந்த அறையுடன் இணைந்த உள்ள அறைக்கு டாக்டருடன் சென்ற மேனகா அவர் கூறியபடி அங்கிருந்த ஒரு நீல மேஜை மீது படுத்துக்கொண்டாள். டாக்டர் கதவை சாத்தினார். 10 நிமிடங்கள் கழிந்து இருவரும் வெளியே வந்து முன்போல நாற்காலியில் அமர்ந்தனர். ரத்தம், சிறுநீர் பரிசோதனைக்கு எழுதி தரேன். இங்கேயே பரிசோதனை மையம் இருக்குது. அந்த முடிவை பார்த்துட்டு நான் உங்களை ஃபோனில் கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வரலாம். அவசியப்பட்டால் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு பிரச்சனையும் குறையும் இல்லாதவங்களுக்கு கூட 8-9 வருஷம் கழித்து குழந்தை பிறந்திருக்கு. எந்த குறையாக இருந்தாலும் நிவர்த்தி செய்கிறதுக்கு இப்போ வழிகள் நிறைய இருக்குது. வேணா பாருங்கள், உங்கள் குழந்தைக்கு நான் தான் பேர் சுட்ட போகிறேன் சிரித்தார் டாக்டர். பேசிக்கொண்டே அவர் எழுதி கிழித்து நீட்டிய மருத்துவ சீட்டை வாங்கி கொண்டு எழுந்த மேனகா, ஃபீஸ் எவ்வளவு டாக்டர்? நாளைக்கு உங்கள் குழந்தை எனக்கு கொடுக்க போகிற முத்தம் என்றார் டாக்டர். உடனே மேனகா தன் கைப்பையில் இருந்து 100 ரூபாய் நோட்டை வெளியில் எடுக்க முயன்றாள். ஆனால் அதை தடுத்தார் டாக்டர். பின்னர் பரிசோதனை மையம் நோக்கி நடந்தாள் அவள். பாகம் 3. மித்ராவுக்கு தான் முதலில் விழிப்பு வந்தது. ஜன்னல் கண்ணாடிக்கு வெளியில் தேய்ந்த வெளிச்சம் காளையின் பிரசவத்தை அறிவித்தது. இந்த நேரத்தில் வேலு சமையலறையிலிருந்து தனது பிரத்யேக சுவாமி படங்களுக்கு மணி எடுத்து பூஜை செய்வது மெலிதாக கேட்டது. தன் மார்பின் குறுக்கில் விழுந்திருந்த சித்ராவின் கையை பூ போல எடுத்து ஒரு தலையணையை செருகி அதன் மேலே வைத்துவிட்டு எழுந்தான். தலையில் தொங்கிய 1-2 காய்ந்த மளிகைகள் உதிர்ந்தன.
உடைகள் கலைந்திருக்க லேசாக வாய் பிளந்தவாறு அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். முழங்களுக்கு மேல் உயர்ந்திருந்த அவளின் மேலாடையை சரி செய்துவிட்டு தனி நாற்காலியில் அமர்ந்தான் மித்ரா. தலை வலித்தது. உடம்பை முறுக்கி சோம்பல் முறித்தப்ப உடல் அதிர்ந்து சில வினாடிகள் சிலிர்த்து அடங்கியது. தரையில் கிடந்த சிகரெட் பெட்டியை எடுத்து அதில் ஒன்றை பிரித்து பற்ற வைத்து கொண்டு சித்ராவை பார்த்தான். கழுத்துக்கு மேல் 4 வயது குழந்தை போல இருந்தாள். என்ன உறவு இது? என்ன பிடிப்பு இது? எத்தனை மோசமானவன் நான்! என் மேலே எப்படி இவளால் இத்தனை அன்பு செலுத்த முடியுது? என்னோட பழகிய அத்தனை பெண்களும் 3வது சந்திப்பில் போடா என்று போயிருப்பாங்க. இவள் மட்டும் ஏன் என்னை அழகாக புரிந்து கொண்டாள்? அது எப்படி கோபமே வருவதில்லை இவளுக்கு? நினைவுகள் பின்னோக்கி சென்றன. சித்ரா, நான் ரொம்ப மோசமானவன். அப்படியா? ரொம்ப கெட்டவன். நான் வேணாம் உனக்கு. ஏன்? நான் ஒரு கிறுக்கு. அன்புக்கு இருக்கு, தப்பில்லை. நான் சராசரி மனுஷன் இல்லை. அந்த வித்தியாசம்தான் பிடிச்சிருக்கு. என் புத்தியில் எங்கேயோ விரிசல் இருக்குமா? சரி செஞ்சிடலாம்ப்பா. எப்போ? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். வேணாம் சித்ரா, தெளிவான காரணம் சொல்லு. நான் ஒரு நல்ல புருஷனாக இருக்க மாட்டேன். நல்ல புருஷனாக நான் மாற்றிக்குவேன். என்னை பற்றி எனக்கு தான் தெரியும். என்னையும் எனக்கு தெரியும். ரொம்ப ஏமாந்துடுவேன். ஏமாறுறது எனக்கு புதுசு இல்லை, பரவாயில்ல. ஏன் 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 என்ன போய்னா நீ என்ன மட்டமா? ஆமாம், நான் செஞ்ச உதவிக்காக நேசிக்கிறியா? அப்படின்னா நன்றி சொல்லிட்டு நகர்ந்திருப்பேன். எனக்குள்ள திமிர் இருக்குது, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்குள்ளே முட்டாள்தனம் இருக்குது, அதுவும் பிடிக்கும். எனக்குள்ளே ஒரு பயங்கர மிருகம் இருக்குது, ஒன்றும் இல்லை, நிறைய. இருந்தாலும் உன்னை வெறுக்க முடியாது. சரி, இப்போ நான் கேட்குறேன், என்ன பிடிக்கலையா உனக்கு? சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. என்னோட பேசிகிட்டு இருக்க பிடிச்சிருக்கா? ரொம்ப. என்னை தொடரணும்னு தோணலையா? அடிக்கடி. அப்புறம் எதுக்கு வேஷம்? இது வேஷம் இல்லை சித்ரா, அக்கறை. என்ன அக்கறை? உன் எதிர்காலத்தை பற்றின அக்கறை. எதையும் மிகப்படுத்தி பார்க்காத. நீயா புது புது சித்தாந்தங்களை வகுக்காத. என்னை பிடிச்சிருக்கு, என்னோட பேச ஆசையாக இருக்குது. ஆனால் இதை உரிமையோடு செய்ய உனக்கு என்ன தயக்கம்? நான் உன்னை விரும்புகிறேன் சித்ரா, ரொம்ப விரும்புகிறேன். என் மேனகாவை விரும்பினதை விட 2 மடங்கு அதிகமாக விரும்புகிறேன். அதனாலேயே பயமாக இருக்குது. என்ன பயம்? என்னால் இன்னொரு ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. பைத்தியம் பிடிச்சிடும், தற்கொலை செஞ்சுக்குவேன். நினைச்சாலே கலங்குது. உனக்கு மட்டும் ஏன் இப்படி விபரீதமான கற்பனை? நீ 1000 சொல்லு, எனக்கு யோசிக்கணும், ரொம்ப யோசிக்கணும். யோசி, பொறுமையாக யோசி. நான் முடிவு எடுக்கிற வரைக்கும் கல்யாணம்னு பேசாத. சரி, பேசலை. கல்யாணம் வேணாம் ப்ளீஸ். சரி, வேணாம். இப்படி தான் மேனகாவை. அவள் பேச்சும் வேணாம். என் தேவதையாக இருந்தா எனக்கு அப்படி இல்லையே. உன்னோட உண்மையான காதலை நான் மதிக்கிறேன். ஆனால் உன் மனசு பூரா அவளையே நிரப்பி வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து அவளுக்கு பதில் எனக்கு அங்கே இடம் கொடு. ஒரு ஓரத்தில் தந்தா போதும். என்னை வெறும் கட்டில் பாவியாக மட்டும் நினைக்கிறியோன்னு பல நேரம் தோணுது. நிறுத்து. காசு கொடுத்தா 1000 பேர் அதுக்கு வருவாங்க, வந்திருக்காங்க. நான் தொட்ட முதல் பொண்ணு நீ இல்லை, தெரியும், சொல்லியிருக்க. வேணாம், மறந்துடு. அதை சொல்ல வேணாம். மனசறிஞ்சு நடந்ததில்லை, அது வேணாம். இப்போ அதையெல்லாம் நினைக்க வேணாம். அந்த அதிகம் இல்லை. 2வது சிகரெட்டில் சித்ராவைத்தான் முதன்முறையாக சந்தித்த வினோதத்தை நினைத்து பார்க்க ஆசையாக இருந்தது அவனுக்கு. அந்த தெருவே இருட்டாக இருந்தது. மிக எப்போதாவது வாகனங்கள் கடந்து வெளிச்சம் இறைத்து மீண்டும் பிடுங்கிக் கொண்டு இருட்டில் தவிக்க வைத்தது. க்ரீச் என்று ரிக்ஷாக்காரன் 10 அடிக்கு முன்னால் பிரேக் பிடித்து நிறுத்தின சத்தத்தில் நிச்சயம் சுற்று வட்டாரத்தில் 4 குழந்தைகளாவது தூக்கத்தில் இருந்து விழித்திருக்கும். இறங்கு சார், இந்த வீடு தான். ரொம்ப இருட்டாக இருக்கே. எல்லாம் தொழில் சௌகரியத்துக்காகத்தான். தெருவில் எல்லா விளக்கையும் கலால் அடித்து உடைச்சிட்டோம். வர்றது யாரு என்னன்னு தெரியக்கூடாது பாரு. அது சரி, ரொம்ப இருட்டாக இருந்தால் 50 வயது கிழவியை 20 வயது இலசுன்னு சொல்லி ஏமாத்திடுவான். நெற்றியில் கைக்குட்டை கட்டின சுதீர் வந்து கையை பிடித்து கொண்டு வா துரை, பார்த்து நாளாச்சு என்றான். பணத்தை கத்தியாக உருவி வழங்கணும். அப்போ தான் துறைப்பட்டம், இல்லாட்டி தரைமட்டம். நல்ல கதையாக இருக்குது. சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு இடத்த மாற்றிட்ட. விசாரித்து 3 ரிக்ஷா மாதிரி இங்கே வந்திருக்கேன். என்ன பண்ணுறது துரை? அந்த ஏரியாவுக்கு புது போலீஸ் அதிகாரி வந்துட்டார். அவர் மாமூல் வாங்கறதில்ல. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு. அதான் ஜாகை மாற்றிட்டேன். உனக்கு பிடிச்ச சரசா இப்போ இல்லையே, அது பெங்களூர் போயிருக்கு. ஷில்ஃபான்னு ஒரு குட்டி இருக்குது, பேரே ஷோக்கா இல்லையா? போ, உனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பணம் கிடைக்குது? உன் நண்டை நான் என்னைக்கு பேரம் பேசியிருக்கேன். திருப்தியாக கொடு. மாடி மேலே 2வது அறை போ. மாடியில் 2வது அறையின் கதவை தள்ளி திறந்ததும் மீண்டும் ஒரு சோகையான 25 வாட்ஸ் பல்பு கட்டிலில் ஷில்ஃபாவை தேடினான். இல்லை. அறையின் மூலையில் இடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்த சல்வார் கமிஸ் அணிந்த பெண் லேசாக நடுங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இவனை நிமிர்ந்து பார்த்து இமைகளை உதறி பார்த்து வேணாம்னு சொல்வதாக நினைத்து ஏழாம் கை கொடுத்து கும்பிட்டாள். புரியல. அருகில் சென்றான். அவள் கை விரல்களில் துல்லியமான நடுக்கம். தலை கலைந்திருந்தது. உதடுகள் துடித்து கொண்டிருந்தன. ஷில்பா என்ற தொழில் கை வைக்க மின்சாரம் பாய்ந்தாற் போல உதறிக்கொண்டாள். தலையை தூக்கி பார்க்க முயற்சித்தாள். தலை நிற்கல. லொடக் என்று ஒரு பக்கமாக சாய்ந்து கொள்ள கண்களில் மயக்கம் இருந்தது. ஷேழாம் என்றவள் மறுபடியும் ஒரு முறை கையெடுத்து கும்பிட்டாள். என்னாச்சு உனக்கு? ஜுரமா? தொட்டு பார்த்தான். முழங்கால்களை கட்டிக்கொண்டு நத்தை தன் ஓட்டுக்குள் ஒளிவதைப் போல சுருண்டு கொண்டாள். புதுசாக என்றான்.
ரேனாம், உனக்கு என்ன பண்ணுதுமா? காமம் காணாமல் போய் இரக்கம் ஊட்டெடுக்க தொடங்கியது. என்ன என்ன சொல்லு. உன்னை ஊசி போட்டு முடியல, என்னால் முடியல. வேணாம், காலையிலேருந்து 7 பேர். ஏழாம் ப்ளீஸ். அவள் கண்களில் கண்ணீர். மித்ரா வேகமாக வெளியே வந்து, சுதீர் சுதீர், என்ன இது? என்னாச்சு துரை? முரண்டு பண்ணனாளா? ஊசி போட்டியா? என்ன ஊசி? இதெல்லாம் சகஜம்தான் துரை, நேற்று தான் கிடைச்சது. சுள்ளையா 2000 கொடுத்துருக்கேன். ஆரம்பத்தில் மிரளும், ஊசி போட்டு தான் ஆகணும், போதை ஊசி. ஐயோ, நீ கண்டுக்காம காரியத்தில் இறங்குதுற, கடிச்சிட மாட்டா. வேணும்னா இன்னொரு ஊசி போடுறேன். முட்டாள் பொண்ணுடா, மிருகம் இல்லை. விட்டுரு, அவளை விட்டுரு. எவ்வளவு? 2000 சொன்னேன், நான் தரேன். துரை, உனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? பாவம்டா, திமிரெடுத்து வந்திருந்தா சரி. வேணும்னே கையெடுத்து கும்பிட்றவள. ச்சே, பாவம்டா. இந்தா 500 சேர்த்தே தரேன். இவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆஸ்பத்திரியில் சேர்த்து சரி பண்ணி விசாரித்து அவள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். பிடிடா, சொல்கிறேன்ல. ஆஸ்பத்திரியில் மறுநாள் அவள் கை கூப்பி கண்களில் கண்ணீருடன், நீங்கள் தெய்வம் என்றாள். இல்லை, நான் மகா மோசமான மனுஷன். அதை விட ஷில்பா, நீ எந்த ஊர்? என் பேர் ஷில்பா இல்லை, சித்ரா. சரி, எந்த ஊர் சொல்லு. உன்னை பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். அனுப்பிச்சு வச்சு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என் குடும்பத்தில் நுழைய முடியும் சார்? என்ன நடந்துச்சு? காதல். அவனை ரொம்ப நம்பினேன். எல்லோரையும் முதலிட்டு ஓடி வந்தேன். வித்துட்டு போயிட்டான். என்னோட விலை வெறும் 2000 ரூபாய் சார். கண்களில் இருந்து முத்துக்கள் உதிர்ந்தன. சரி, ஊருக்கு போக விரும்பலைன்னா உன்னை இங்கேயே ஒரு பெண்கள் விடுதலை சேர்த்துடுறேன். உனக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் வேலை வாங்கி தரேன், பார்க்குறியா? தலையசித்து மீண்டும் தெய்வம் என்றாள். அப்புறம் மெல்ல மெல்ல நெருக்கமாக பழகி ரசனைகளை பேசி பழைய கசப்புகளை காயங்களை பகிர்ந்து 2 பேருக்கும் காதல் துளிர்த்தது. அவளை சத்தம் கேட்டு ரியல் காலத்துக்கு வந்தான். குட் மார்னிங் மித்ரா என்றான். எழுந்து கைகளை உதறிக்கொண்டு, குட் மார்னிங், என்னை மன்னிச்சிடுமா. எதுக்கு? ராத்திரி உன்னை திட்டினேன்னு நினைக்கிறேன். உரிமை இருக்கு மித்ரா, இருந்தாலும் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு. விடு, இப்போ மனசு தெளிவாக இருக்கா? ஓரளவு தானா? உங்ககிட்ட எதையும் மறைக்கிறதில்ல சித்ரா. நான் தீர்மானிச்சிருக்கேன். என்ன? மேனகாவை தனியாக சந்தித்து பேசுறதுன்னு. என்ன பேசணும்? அது பேசிட்டு வந்து சொல்கிறேன். வேலு, 2 காஃபி கொண்டா. கட்டளை இட்டவாறே குளியல் அறைக்குள் நுழைந்த மித்ராவை சலனம் இல்லாமல் பார்த்தாள். பாகம் 4. முதுகு குலுங்க கட்டிலில் படுத்து அழுது கொண்டிருந்தாள் மேனகா. உதடுகளை உட்புறமாக மடக்கி விம்மல்களை கட்டுப்படுத்த முயன்றும் முடியாமல் போனது. அறைக்குள் வந்தான் ஸ்ரீதரன். மேனகா, என்ன இது? லைட் போடாமல் இருட்டுக்குள்ளே என்ன செய்கிற? விளக்கு எரிந்ததும் அவள் அழுவதை பார்த்தான். மெதுவாக அருகில் வந்து அமர்ந்து முதுகு தடவி கொடுத்தான். ஏன், என்னாச்சு? டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அவளால் மேலே சொல்ல முடியலை. தெரியும், நான் இப்போ டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன். எதுக்கு இப்போ அழற? கண்களை துடை முதல்ல. என்கிட்ட குறை இருக்குன்னு. விடு, சொல்ல வேணாம். அதான் பார்த்துட்டு தானே வரேன். மருந்து எழுதி கொடுத்துருக்காராமே, 1 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டா பலன் கிடைக்கணும்னு சொன்னார். போய், அது சும்மா ஆறுதலுக்காக சொன்ன வார்த்தை. நிச்சயமாக எல்லா மருந்தும் விட்டமின்களாக தான் இருக்கும் என்றவள், என்னை மன்னிச்சிடுங்க. எதுக்கு மேனகா? என்னால் ஒரு குழந்தையை பெற்றுத்தர முடியாதே. வாழ்க்கையில் அது மட்டும்தான் இருக்கா? அதாங்க முக்கியம். அசடு மாதிரி பேசாத. முதல்ல உனக்கு நம்பிக்கை வேணும். அந்த மருந்துகளை எடுத்துக்கோ, எல்லாம் சரியாக போயிடும். நமக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் மேனகா என்று ஆறுதலாக அவன் சொன்னான். இருந்தாலும் அவனது முகத்தில் ஏமாற்றம் வெளிப்படையாக தெரிந்தது. கண்ணாடியை கழற்றி துடைத்தான். துக்க வீட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லி தேற்றிக்கொள்வதைப் போல, ஏங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்றாள். இருக்காதா மேனகா? நம்ம யாருக்கு என்ன குறை வச்சோம்? ஒன்றும் இல்லை. எதுக்காக இந்த தண்டனை தெரியலையே. பணம் காசு இருந்து என்ன பிரயோஜனம் மேனகா? கடைசியில் இப்படி ஆயிடுச்சே. பயந்துக்கிட்டே இருந்தேன். இதுக்கு பேசாமல் நம்ம பரிசோதனை செய்துக்காமலேயே இருந்திருக்கலாம். நல்ல காலம் வரும்னு ஒருவித நம்பிக்கையோடு இருந்திருப்போம். என் மேலே கோபமா? உன் மேலே கோபப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? என்கிட்ட தானே குறை இருக்குது. அதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? ஊருக்கு போயிருக்கிற உங்கள் அம்மா அப்பா எல்லாம் 2 நாளில் வந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட எப்படிங்க சொல்கிறது? சொல்ல வேண்டாம். நான் ஆஸ்பத்திரிக்கு போனது அவங்களுக்கு தெரியுமே. இன்னும் முடிவு கிடைக்கலன்னு சொல்லு. எத்தனை நாளைக்கு அதை சொல்ல முடியும்? இந்த பரிசோதனையில் சரியாக தெரிஞ்சுக்க முடியல. இன்னும் சில பரிசோதனைகள் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லு. அல்லது வேறு எதையாவது சொல்லு. ஆனால் உண்மையை சொல்லிடாத மேனகா. அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதுலேயும் அம்மாவால் நிச்சயமாக தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. நெற்றியை பிடித்து கொண்டான். ஏற்கனவே ஜாடமாடியாக அவங்க சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. நான் தப்பாக சொல்லலை. நானே மாமியாராக ஆனாலும் அதே மாதிரி தான் இருப்பேன். நான் ஒரு அசடு பாருங்க. எங்கே மாமியாராக போகிறேன்? எனக்கு வாழ்க்கையிலேயே அந்த வேஷம் கிடையாதே. பிரக்தியாக சிரித்தாள் மேனகா. முதல்ல இந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டாகணும் நீ. நமக்கு இப்போ என்ன வயசாயிடுச்சு? கல்யாணமாகி 4 வருஷம் தானே ஆகுது. உனக்கு பிரச்சனை சரியாக போயிடும். நமக்கு குழந்தை பிறக்கும். கேட்க சந்தோஷமாக இருக்குது. இதை பாரு, உன் கட்டுரையில் எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை வர மாதிரி துணிச்சலாக எழுதியிருக்க. எவ்வளோ கடிதங்கள் வந்திருக்கு. நீ ஏன் இப்படி உடைஞ்சு பேசுறது? எவ்வளோ அபத்தம். எனக்குன்னு வர்றப்ப தாங்க வேதனை புரியுது. விட்டா இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்ப. எந்திரி,
போய் முகம் கழுவிட்டு சேலை மாற்றிக்கோ, வெளியில் போயிட்டு வரலாம். கடற்கரைக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம். நான் வரலைங்க, மனசு சரியில்லை. அதை சரிப்படுத்துறதுக்காக தான் நான் கூப்பிட்றேன். வெளியில் போயிட்டு வந்தால் பிரச்சனை தீர்ந்துடுமா? வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் தீர்ந்துடுமா? இப்போ உனக்கு மட்டும்தான் கவலையா, எனக்கு இல்லையா? வா மேனகா, சொன்னால் கேளு. சட்டையை கழட்டி விட்டு டவல் எடுத்தான். அவள் எழுந்து வந்து கணவனின் கைகளை பிடித்து கொண்டு, என்னை வெறுத்துடாதீங்க ப்ளீஸ் என்றாள். என்ன இது அர்த்தம் இல்லாமல்? என் மேலே உங்களுக்கு அன்பு குறைஞ்சிடுமா? இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காத, எனக்கு பிடிக்கல. சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. இதனால் உன் மேலே அன்பு குறையாதுன்னு சொல்லுங்க. அவள் முகத்தை 2 கைகளாலும் ஏந்தி, ஏமா இப்படியெல்லாம் கேட்குற? ஏமாற்றம்தான், ஆனால் வெறுப்பு எங்கேருந்து வரும்? இனிமேலும் இப்படியெல்லாம் கேட்காத. சீக்கிரம் தயாராகு, வெளியே போகலாம். கடற்கரையில் 2 பேரும் 2 திக்கில் பார்த்து கொண்டிருந்தார்கள். கையில் பலூன் பிடித்து சிரிக்கும் குழந்தையை ஆதங்கமாக பார்த்தாள். மணல் வீடு கட்டும் சிறுமியை பார்த்து ஏக்க பெருமூச்சு விட்டாள். எத்தனை முறை இங்கே வந்திருக்கேன், எத்தனை குழந்தைகளை பார்த்துருக்கேன். அப்போதெல்லாம் வெறும் உற்சாகம் மட்டும் கொப்பளிக்கும். ஆனால் இப்போது குப்பென்று நெஞ்சம் அடைத்துக் கொள்கிறதே. ஒரு குழந்தையை நாம் தத்தெடுத்துக்கலாமா? மணலில் பாம்பு வரைந்து கொண்டிருந்த ஸ்ரீதரன் நிமிர்ந்து, வேற பேசலாம் மேனகா. நீலங்கரையில் ஒரு பங்களா விலைக்கு வரதா சொன்னாங்க. தனி வீடு, தோட்டம், டென்னிஸ் விளையாட இடம் எல்லாம் இருக்கு. 3 கிரவுண்டு. நாளைக்கு போய் பார்க்கலாமா என்றான். பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம், வாங்கி கூடி போகலாம். தோட்டத்தில் எந்த குழந்தைங்க விளையாடும்? நீ திரும்ப திரும்ப அதையே பேசுவியா? சொல்லுங்க, ஒரு குழந்தை தத்தெடுத்துக்கலாமா? வேணாம், கண்டிப்பாக வேணாம். ஏன், நமக்கு குழந்தை பிறக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எந்திரி, வீட்டுக்கு போகலாம். வீட்டில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்தவளை எழுப்பி, தூங்கிட்டீங்களா என்றாள் மேனகா. கட்டிலில் அவனையே பார்த்து உட்கார்ந்திருந்தாள். மணி 1 ஆகுது மேனகா, தூங்கல நீ? இல்லைங்க. படுமா, தூங்கு. உங்களை ஒன்று கேட்கணும். சரி கேளு. நீங்கள் கோவிச்சுப்பீங்களா? அப்போ கேட்காத. எனக்கு கேட்டாகணுமே, கேள்வி குடையுதே. என்ன வம்பு இது நடு ராத்திரியில்? சரி கேட்டுடுறேன். நீங்கள் இல்லை, நான் கேட்கல. ஆரம்பிச்சிட்டு சஸ்பென்ஸ் வைக்காத, கேட்டுடு. நான் குழந்தை வேணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? படுத்திருந்தவன் சடார் என்று எழுந்து உட்கார்ந்து விட்டான். ஏன் உனக்கு புத்தி இப்படியெல்லாம் போகுதே? சொல்லுங்க ப்ளீஸ். மனசை ரொம்ப குழம்பிக்காத. இப்படி கேள்வி கேட்டு என்னை நீ அவமானப்படுத்துகிற. நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை கொச்சப்படுத்துகிற. என்னை ரொம்ப கீழ்த்தனமாக சந்தேகப்படுற. இனிமே இப்படி கேட்டால் சத்தியமாக நான் உன்னை அரைஞ்சிடுவேன். ஆமாம். ஸ்ரீதரன் படுத்துக்கொண்டே அந்த பக்கம் திரும்பி கொள்ள, அருகில் படுத்து அவனை அணைத்து தன் பக்கம் திருப்பி கண்ணீருடன் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு, ஐ லவ் யூ என்றாள் மேனகா. பாகம் 5. தலைக்கு ஹேர் ட்ரையர் போட்டு கொண்டிருந்தாள் மேனகா. இதமான வெப்பம் கூந்தலின் இழைகளுக்குள் ஊடுருவி செல்வதும் பின்னங்கழுத்தில் மோதுவதும் சுகமாக இருந்தது. அலங்கார மேசை கண்ணாடி முனையில் ஒட்டப்பட்டிருந்த குட்டி குழந்தையின் வண்ணப்படம் அவளை பார்த்து தன் பிஞ்சு கையை நீட்டி சிரித்தது. தொலைபேசி ஒலித்தது. ஹேர் ட்ரையரை அணைத்துவிட்டு சென்று எடுத்தாள். மிஸ்ஸஸ் மேனகா ஸ்ரீதரன் இருக்காங்களா? மேனகா தான் பேசுகிறேன். நீங்கள் யார்? என் குரல் அடையாளம் தெரியலைங்களா? தெரியலையே. மித்ரா பேசுகிறேங்க. உள்ளுக்குள் ஏற்பட்ட லேசான அதிர்ச்சியை உடனடியாக ஜீரணம் செய்தாள். ஹலோ, நீங்களா? மன்னிக்கணும், எனக்கு குரல் அடையாளம் புரியல என்றால் இயல்பாக. ஃபோனில் பேசுகிற சந்தர்ப்பமே நமக்கு அமைஞ்சது இல்லைங்க. நேரில் தான் மணிக்கணக்காக பேசியிருக்கோம். ஃபோனில் குரல் மாறும், அதனால் அடையாளம் தெரியாமல் போகிறது சகஜம்தான். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திடீர்னு உங்களை விமான நிலையத்தில் பார்த்ததும் எனக்கு ஒரே அதிர்ச்சி. எனக்கும் தான் மித்ரா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நான் உங்களை பார்க்கணுமே, பேசணுமே. மேனகா யோசித்தாள். மௌன இடைவெளி விட்டாள். தப்பாக நினைக்காதீங்க மேனகா. அன்னைக்கு என்னை உங்கள் கணவர்கிட்ட என் நண்பர்னு அறிமுகப்படுத்தினீங்க. உண்மையான நட்புக்கு உரிய கண்ணியத்தில் இம்மி அளவும் குறையாகாமல் நடந்துக்குவேன். நாம் சந்திப்பதால் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும்னா வேணாம். இல்லை, அது எப்படி வாழ்க்கையை பாதிக்கும் மித்ரா? மிஸ்டர் ஸ்ரீதரன் உங்களை சந்தேகப்படலாம் மாட்டார். அது எப்படி? அவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். உண்மையாவா? விமான நிலையத்தில் சந்தித்த போது உங்களை நான் சொன்னேனே மித்ரா, அது இவரைத்தான் முதல்ல நேசிச்சேன்னு சொல்ல நினைச்சேன். அது உங்களை தர்ம சங்கலப்படுத்தலாம்னு நண்பன்னு சொல்லிட்டேன். அப்படியா? பரவாயில்ல. இந்த காலத்தில் இவ்வளவு பரந்த மனசோட உங்கள் கணவரை பார்க்குறது அபூர்வம்தான். ஸ்ரீதர் ஒரு பக்கா ஜென்டில்மேன். கேட்க சந்தோஷமாக இருக்குங்க. ஆக பேச வேண்டியது எல்லாம் ஃபோன்லேயே பேசலாம்னு சொல்கிறீங்களா? இல்லை மித்ரா, நேரில் சந்திக்கலாம். ஏதாவது ஒரு பொது இடத்துல சந்திக்கலாமா? வேணாமே. ஸ்ரீதருக்கு உள்ள பரந்த மனசு நம்ம சமூகத்தில் எல்லார்கிட்டையும் இல்லையே மித்ரா. அப்போது வேற எங்கே பார்க்கலாம்? வீட்டுக்கு வரீங்களா? சாயந்தரம் 5:30 மணிக்கெல்லாம் ஸ்ரீதர் வந்துடுவார். அப்போ நம்ம பேசலாம். அந்த நேரத்தில் உன்னோட தனியாக பேச சந்தர்ப்பம் கிடைக்காம போகலாம். அப்படின்னா 5:30 மணிக்கு முன்னாடி வா, பேசலாம். 4 மணிக்கு? சரி, 4 மணிக்கு வா. வீட்டின் பக்கவாட்டில் தோட்ட புல்வெளியில் வர்ண நேர்குடை நட்டு வட்ட மேசைக்கு எதிரெதிரில் வசதியான நாற்காலிகளில் மித்ராவும் மேனகாவும் அமர்ந்திருக்க மேனகா பிஸ்கட் கடித்தாள். மித்ரா குளிர்பணத்தை உறிஞ்சு கொண்டே அவளை பார்த்தான். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல மித்ரா? இதுக்கான பதில் உனக்கே தெரியுமே. என்ன நினைச்ச இடத்துல வேற ஒருத்தர் நினைக்க முடியலன்னு எல்லா சினிமா படத்துலையும் வர மாதிரி வசனம் பேச போறீங்களா? இல்லை, நிச்சயமா இல்லை.
அப்படி நினைச்சேன்னா வேற எந்த பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்த்துருக்க கூடாது. ஆனால் நான் அப்போ விரத வாழ்க்கையெல்லாம் வாழலை. வாரத்துக்கு 2 தடவை தற்காலிகே கல்யாணம் பண்ணிக்குவேன். உடம்பு என்னத்துக்காகும்? ஏன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகலாமே. கல்யாணம்ங்கிறது செட்டில் ஆகிறதுக்கு தானான ஒரு கேள்வி இருக்குது. பதில் கிடைச்சதும் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதை விடுங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? உலகத்திலேயே அதிர்ஷ்டக்காரி நான் தானே நினைக்கிறேன். ரொம்ப நல்ல புருஷன், நினைச்சது எல்லாம் நடந்தது. வேற என்ன வேணும் எனக்கு? எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? எதுலேயும் அதிகம் கூடாது இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் திகட்டிடுமே. வருத்தப்படுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக அந்த பாக்கியத்தை மட்டும் கடவுள் எனக்கு கொடுக்கல. மன்னிக்கணும் மேனகா. ஒரு குட்டி பெண்ணையோ பையனையோ கூப்பிட்டு எனக்கு அறிமுகப்படுத்த போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். டாக்டரை சந்தித்து ஆலோசனை பண்ணிட்டீங்களா? ஆமாம், என்கிட்ட தான் குறை இருக்குது. ஒப்புக்கு ஒரு மருந்து எழுதி கொடுத்துருக்கார். சீக்கிரத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம்னு இருக்கும். வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்கலாமா உன்னை? தாராளமாக கேட்கலாம். தன் கழுத்து சங்கிலியை முறுக்கிக் கொண்டே மெதுவாக கேட்டாள் அவள். நான் துரோகம் செஞ்சுதான் நினைக்கிறீங்களா? அவன் தன் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டி கொண்டான். இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அவ்வளவு தூரம் உங்களை நினச்சிட்டு நேசிச்சுட்டு கடைசியில் வலுக்கட்டாயமாக பிரிந்து ஸ்ரீதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் என் வரைக்கும் சில நியாயங்கள் இருக்குது. ஆனால் அதையும் மீறி ஒரு குற்ற உணர்ச்சி இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. கடைசியாக எழுதி நீண்ட கடிதத்தில் என் மனசை முழுக்க கொட்டியிருந்தேன். அதை படிச்சுட்டு நான் செஞ்சது நியாயம்னு நீங்கள் உணர்ந்தீங்களா? இல்லை, அப்போவே உணரலை. கோபமாக வந்தது. நீ என்னை ஏமாத்திட்டு தான் நினச்சேன். நேரில் பார்த்து சரமாரியாக கேள்விகள் கேட்டு கை வலிக்கிற அளவுக்கு அரையணும்னு துடித்தேன். அப்புறம் என்னையே சுய அலசல் செஞ்சு பார்த்துட்டேன். கடிதத்தில் நீ குறிப்பிட்டிருந்த பல விஷயங்களை ஆழமாக யோசிச்சு பார்க்க எனக்கு என் மேலேயே கோபம் வந்துச்சு. அன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் தானேன்னு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி மாறினீங்க? நீங்கள் தான் என்னை மாற்றிட்டீங்க. அப்படியா? பின்ன இல்லையா? சிலருக்கு தோல்விங்கிறது இன்னும் பலவீனப்படுத்தும். ஆனால் என்ன அதுவே பலப்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். பாருங்களேன், என்னையே உசுராக நினச்சி இன்னொருத்தருக்கு மனைவியாகிட்ட உங்ககிட்ட இப்போ ரொம்ப யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்க முடியுதே. இந்த பக்குவம் உங்களுக்கு அப்போ இல்லை. உண்மை இருந்திருந்தால் நான் விலகி இருக்க மாட்டேன். இனிமே அதை பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் மனசுங்கிறது எதையும் மறக்கிறதே இல்லையே. ரொம்ப சரி, வெளிப்படையாகவே சொல்கிறேனே. மேனகா இன்னைக்கு திருமதி. இது என் புத்திக்கு புரியுது. ஆனால் என்னோட பேசின பழைய மேனகாவை நினைச்சு பார்க்க தானே செய்கிறேன். அது தப்பு தான், பண்பாடு இல்லை தான். ஆனால் அந்தரந்துக்கு சட்டத்திட்டம் வேலி வரம்பு எதுவும் இல்லைங்க. அது பாட்டுக்கு தாவும் துள்ளும். அந்த பழைய நினைவுகளை அசை போகிறதுல ஒரு தித்திப்பு இருக்குது. உள் மனசு நாக்கை சப்பு கொட்டாதான் செய்யுது. வக்கிரம் பிடிச்சது உள் மனசுங்க. மேனகா அமைதியாக தலையை மட்டும் அசைத்தாள். நான் ஃபோனில் பேசினதில் நேரில் வந்ததில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக சங்கடமாக இருக்கா? நிச்சயமாக இல்லை. நான் வயசில் உங்களை விட சின்னவ. அதை விட பழைய உரிமை இருக்குது. ஆனாலும் நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்கிற கண்ணியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து போனதை ஸ்ரீதர்கிட்ட சொல்வீங்களா? நிச்சயமாக. பேசினதையெல்லாம் ஒரு எழுத்து விடாமல். ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் நீங்கள். எழுந்து கொண்டான் மித்ரா. நான் புறப்படுறேன். பொய் சொல்லாமல் பதில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னமும் என்னை நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, விமான நிலையத்தில் உங்களை பார்த்ததும் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸ்ரீதரன் விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாரா? அதனால் கூப்பிட்டு பேசினேன். நீங்கள் சந்திக்க விரும்ப மாட்டீங்கன்னு நினச்சேன். நீங்கள் உடனடியாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரி, நீங்களே ஒரு பொண்ணு பார்த்து சொல்லுங்கள். சிரித்து விட்டு மேஜை மேல் வைத்திருந்த தன் கார் சவி எடுத்துக்கொண்டான். கார் புறப்பட்டு செல்லும் வரை வாசலில் நின்றுவிட்டு வீட்டுக்குள் சென்றாள் மேனகா. பாகம் 6. கண்ணாடி டம்ளரில் 3வது பெக் ஊற்ற போன சித்ராவை தடுத்து பாட்டிலோடு வாங்கி 4வது மடக்கு குடித்துவிட்டு கையோடு ஒரு கை சிப்ஸை அள்ளி வாயில் போட்டுக்கொண்ட மித்ரா ஆஸ்ட்ரே பழத்தில் படுக்க வைத்திருந்த புகையையும் சிகரெட்டையும் எடுத்து இழுத்தான். அப்புறம் என்றாள் சித்ரா. கட்டிலுக்கு அருகில் தரையில் ஒரு கழித்து அமர்ந்து தன் முழங்கால்களை கட்டி கொண்டிருந்த அவள் கையில்லாத ஜாக்கெட் அணிந்திருந்தாள். கண்ணுக்கு சற்று அதிகப்படியாக மை இட்டிருந்தாள். அப்புறம் என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்கணுமாம். புறப்பறத்துக்குள்ளே 4 தடவையாவது சொல்லிட்டா. நான் இன்னும் அவளையே நினச்சிட்டு இருக்கிறேனான்னு கேட்டா. பொய் சொல்லாமல் பதில் சொல்லணுமாம். போடி, உன்னை போய் யார் நினைச்சான்னு சொன்னேன். பொய் சொல்லிட்டேன். என்ன சித்ரா, நீ கூட என்னை புரிஞ்சுக்கலையா? இப்போ நான் அவளை காதலிக்கிறேன்னா என்ன? இல்லையே, எனக்கு அவளை பழி வாங்கணும். அந்த வெறி மட்டும்தான். என்னை எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே நடிப்பு நடிச்சேன்னு தெரியுமா? அவள் புருஷனை விட என்னத்தான் இப்போ அவள் ஒரு பெரிய ஜென்டில்மேனாக நினச்சிட்டு இருப்பா. அவ்வளவு மரியாதையோட பவ்யமாக பேசினேன். இப்போ ரொம்ப பக்குவப்பட்டுட்டீங்கன்னு நற்சான்றிதழுக்கு வேற கொடுத்தா. அப்போது இதே மாதிரி நான் இருந்திருந்தா என்னை விட்டு விலகி இருக்க மாட்டாளாம். ஏன் மித்ரா, இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. கேட்டால் கஷ்டப்படுவேன்னு விட்டுட்டேன். அதை இப்போ கேட்கட்டுமா? இழுத்தாள் அவள். என்ன, அவ்வளவு தூரம் உன்னை காதலிச்சவ உன்னை விட்டு விலகிறதுக்கு காரணம் என்ன? நீ என்ன செஞ்ச? நான் அவளை காதலிச்சேன். என்ன பேத்தல் இது? ஆமாம், நான் அவளை காதலிச்ச மாதிரி யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு காதலிச்சேன் சித்ரா. காதல் என்ன பைத்தியமாக்கிடுச்சு. ஒரு தடவை நான் போட்டிருந்த சட்டை நல்லா இல்லைன்னு அவள் சொல்லிட்டா. சொன்ன இடம் ஒரு ஓட்டல். அதே இடத்துல அந்த சட்டையை கழட்டி
தீ பற்ற வச்சு எரிச்சிட்டு வெறும் பேண்டோட ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். என்னை திட்டினா. என் விரலை அறுத்துக்கிட்டு 100 தடவை ரத்தத்தால் மன்னிக்கணும்னு எழுதி அனுப்பிச்சேன். ஒரு தடவை ஆட்டோ டிரைவர் ஒருத்தன் கண்ணாடி வழியாக அவளையே பார்த்தான். அவனை நடு ரோட்டில் இழுத்து போட்டு அடித்தேன். 15 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். இது மாதிரி நிறைய. இதெல்லாம் அவன் மேலே நான் வச்சிருந்த அளவுக்கு அதிகமான காதலால் தான்னு அவளுக்கு புரியலை. பயிற்சி வகுப்புக்காக நான் ஒரு மாதம் ஆக்ராவுக்கு பக்கத்தில் உள்ள அலுமினிய தொழிற்சாலைக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் செய்துக்கிட்டா. பயிற்சி முடிஞ்சு வந்து தான் நான் அந்த கடிதத்தை பார்த்தேன். நிஜமாகவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவள் வாழ்க்கைப்பட்ட இடத்த தெரிஞ்சுக்க முடியல. அவளை தேடி கொலை வெறியோடு அலைஞ்ச அந்த வெறி இன்றைக்கும் இருக்குது. இப்போ அவளை கொல்றது என் நோக்கம் இல்லை. நான் தவிச்ச தவிப்பை போல் அவளும் அனுபவிக்கணும், துடிக்கணும். அந்த கடிதத்தை படித்து நீங்கள் சமாதானம் ஆகிட்டீங்களான்னு கேட்டா பாரு. நீயே படித்து பாரு. லட்ச தடவை படித்தும் நான் சமாதானமாகலை. சமாதானமாக முடியுமான்னு பாரு. கட்டிலின் மெத்தையை தூக்கி அங்கே பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தை எடுத்து சித்ராவின் மடியில் போட்டான். படிச்சு பாரு. என் காதலோட மரண சாசனம். அந்த கடிதத்தை வெகு பத்திரமாக பிரித்து படித்தாள் அவள். நான் நேசிக்கும் இனிய மித்ராவுக்கு. மேனகாவின் இறுதியான கடிதம். இந்த கடிதம் படிக்கிற உங்களை மட்டுமல்ல, எழுதின என்னையும் மிகவும் வேதனைப்படுத்தியது என்பது உண்மை. மனதை பாறையாக்கி கொண்டு இதை எழுதுகிறேன். நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் சராசரி மனிதர் இல்லை. அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நான் உங்களுடன் மிக நெருங்கி பழகிவிட்டேன். இப்போது புரிந்து கொண்டதால் மேலும் தொடர்வதை பற்றி நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. கரும்பை பிழிந்து சாரெடுக்கலாம், ஆனால் நீங்கள் மலரை பிழிந்து மனம் நுகர விரும்புபவர். எதிலும் அதீதம் என்பது கசப்பு. உங்கள் நேசிப்பு உண்மையானது தான், ஆனால் அதில் இருக்கும் நீங்கள் காட்டும் விசித்திரமான தீவிரம் கவலைக்குரியது, பயப்பட வைப்பது. முரட்டுத்தனமான அன்பு என்று சமாதானப்படுத்தி கொண்டு உங்களை சரி செய்ய பல முறை முயன்று தோற்ற பின்னர் இக்கடிதத்தில் என் முடிவை எழுதுகிறேன். எல்லை கடந்து என்னை நேசிப்பது பெருமைதான், ஆனால் அது என் உணர்வுகளையும் சுதந்திரத்தையும் பாதிக்கக்கூடாது. நாளைக்கு திருமணத்துக்கு பிறகு என்னோட பேசுகிற பால்காரனும் தபால்காரனும் காய்கறி வண்டிக்காரனும் உங்களிடம் அடிபட்டு செத்து போவார்கள் என்று பயப்படுகிறேன். என்னை உங்கள் பிரத்யேக வட்டத்திற்குள் நிறுத்தி அழகு பார்த்து கொஞ்சுவீர்கள். ஒரு ஜோஷிய கிளி ஆகிவிடுவேன் நான். என் இறக்கைகள் வெட்டப்படும். அதில் எனக்கு சம்மதம் இல்லை. தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு உங்கள் மீது கோபமில்லை. என் வாழ்க்கை பற்றிய பயமே காரணம். என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை என் வாழ்க்கை துணையாக ஏற்றால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதால் நான் உங்களை விட்டு விலக விரும்புகிறேன். இந்த கடிதத்தை படித்ததும் கிழித்து விடாதீர்கள். தயவு செய்து பத்திரப்படுத்தி வையுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தெளிந்து பக்குவம் அடைவீர்கள். அப்போது இந்த கடிதத்தை படித்து பார்த்தால் என் மேலே கோபப்பட மாட்டீர்கள். இப்படிக்கு இயலாது என்று புரிந்தும் உங்களை மறக்க விரும்பும் மேனகா. படித்துவிட்டு அமைதியாக நிமிர்ந்து பார்த்தாள். படிச்சியா? மேனகாவுக்கு பொறுமை இல்லை மித்ரா. எதுக்கு? உன்னை முழுசாக புரிஞ்சுக்க. உங்ககிட்ட பெருசாக எந்த மாற்றமும் நான் பார்க்கல. இதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் தியேட்டரில் என்னை தொட்ட ஒருத்தனை நீ போட்டு புரட்டினியே, அப்போ எனக்கு பயம் வரலை, பெருமையாக தான் இருந்தது. ஐயோ, இவருக்கு எவ்வளவு அழுத்தமான ஆசை நம்ம மேலேன்னு உருகி போனேன். அதான் உனக்கும் அவளுக்கும் வித்தியாசம். பாரேன், அவளை பற்றி பேசினா உனக்கு பிடிக்காது, அது எனக்கு தெரியும். ஆனால் உன் கூட பேசுகிறப்ப பாதி நேரம் அவளை பற்றி தான் நான் பேசுகிறேன். நீ பொறுமையாக இருக்க. இந்த சகிப்புத்தன்மை இல்லை அவளுக்கு. அது இல்லாதவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க வேணாமா? வேணாமே, விட்டுடுங்க. ஏன் விடணும்? சந்தோஷமாக இருக்கா அவள், அதான் எனக்கு பிடிக்கல. என்ன சங்கடப்படுத்திட்டு அவள் சந்தோஷமாக இருக்கிறதா? கூடாது. இதோ பார், நான் அவளை தண்டிச்சு தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு நீ தான் உதவ போகிற. என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு எல்லாம் யோசிச்சிட்டேன். எனக்கு உதவியா மாட்டியா? சித்ரா எழுந்து கட்டிலில் அவன் அருகில் அமர்ந்தாள். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னோட 2வது ஜென்மம். இதை கொடுத்ததே நீ தான். நான் உன்னோட அடிமை மாதிரி அறிவுரை சொன்னேன். பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் சொன்னேன். உன் மனசுக்கு அமைதி தர எதையும் தடுத்ததே இல்லை. சிகரெட் பிடிக்காத, தண்ணி அடிக்காத, இப்படி ஏதாவது தடுத்திருக்கேனா? நான் தடுத்தாலும் நடக்காது, அது வேற விஷயம். ரணப்பட்டு கிடக்கிற உங்கள் மனசு இதெல்லாம் தான் உனக்கு கொஞ்சம் நிம்மதியை தருது. அதனால தான் நான் எதுவும் சொல்கிறதில்ல. அதே மாதிரி நான் எவ்வளவு சொன்னாலும் உன் கொதிப்பு மாற போகிறதில்ல. நீ அடிப்பட்ட புலி. பழி வாங்கினா தான் நிதானத்துக்கு வருவ. நிதானத்துக்கு வரணும், அதுதான் எனக்கு வேணும். அதுக்காக நீ என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன். உன்னை ஏமாத்தினவ வாழ்க்கை முக்கியம் இல்லை, நொந்து போன உன் வாழ்க்கை தான் முக்கியம். சொல்லு, நான் என்ன செய்யணும்? உணர்ச்சி வசப்பட்ட மித்ரா அவளை அப்படியே அணைத்து கொண்டு நெற்றியில் முத்தமிட்டான். சொல்லு, அவளை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகட்டுமா? மண்டு, ஜெயிலுக்கு எதுக்கு போகிற? அவளை ஒரே நாளில் சாகடிக்கிறதுனா அது என்னால் முடியாதா? எதுக்காக உன் உதவியை கேட்க போகிறேன்? அவளை தினம் சாகடிக்க போகிறேன். எப்படி? பேச்சுக்கு பேச்சு தன் புருஷன் ஜென்டில்மேன்னு சொன்னா இல்லையா, அங்கே தான் வேட்டு வைக்க போகிறேன். வெடி, கண்ணி வெடி, சித்ராங்கிற கண்ணி வெடி என்றான் மித்ரா. நான் ஒன்றும் கண்ணி இல்லை என்றாள் அவள் காதோரம் கிசுகிசுப்பாக. பாகம் 7. அன்றிலிருந்து 7வது நாள் இரவு 9:30 மணிக்கு டெலிஃபோன் ஒலித்தப்ப ஸ்ரீதரன் குளியல் அறையில் பைஜாமா உடையில் பல் விளக்கி கொண்டிருக்க கட்டிலின் மத்தைக்கு சலவை விரிப்பை விரித்த மேனகா வந்து தொலைபேசி எடுத்து ஹலோ என்றாள்.
அவள் சத்தம் கேட்டதும் எதிர்முனையில் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. யாரோ மேனகாவா? வாயை துடைத்து கொண்டே வந்தான். தப்பா நம்ம நம்பரை கூப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசினதும் வச்சிட்டாங்க என்றவள் மீண்டும் மெத்தை மேல் விரிப்பை விரிக்க தொடங்கினாள். மறுநாள் காலையில் ஸ்ரீதரன் குளித்து கொண்டிருக்கும்போது மேனகா சமையல் அறையில் பூரிக்கு மசால் செய்து கொண்டிருந்தாள். அப்போது டெலிஃபோன் ஒலித்தது. மேனகா வந்து எடுத்து, ஹலோ மேனகா ஸ்ரீதரன். எதிர்முனை பதில் எதுவும் சொல்லாமல் துண்டித்து விட்டது. அவளுக்கு புரியல, என்ன இது? நேற்று இரவும் இதே போலத்தான் ஹலோ என்றதும் வைத்தார்கள், இன்றைக்கும் அதே போல துண்டிக்கிறார்கள். யார்? ஏன்? ஸ்ரீதரன் டைனிங் டேபிளுக்கு வந்ததும் தட்டில் பூரிகளை வைத்துக்கொண்டே தொலைபேசி வந்த விபரத்தை சொன்னான். அப்படியா? இதென்ன விளையாட்டு? அறிவில்லையா? அடுத்த தடவை இப்படி ஃபோன் வந்தால் கண்ணா பண்ணான்னு திட்டிடு. ஸ்ரீதரன் ஆஃபீஸுக்கு புறப்படும் போது மறுபடி தொலைபேசி ஒலிக்க சற்று எரிச்சலுடன் அதை எடுத்த மேனகா ஹலோ என்றாள். ஸ்ரீதரன் இருக்காரா மேடம்? சுவாமிநாதன் பேசுகிறேன். மேனகா சிரிப்பை அடக்கி கொண்டு உங்கள் நண்பர் என்று ரிசீவரை அவனிடம் நீட்டினாள். ஸ்ரீதரன் பேசி முடித்துவிட்டு நல்ல வேலை திட்டாமல் இருந்தே, நான் வரேன் என்றான். அன்றைக்கு மாலை ஸ்ரீதரன் இன்னும் வீட்டுக்கு வரல. மேனகா முகம் கழுவி புடவை மாற்றிக் கொண்டிருந்தவள் தொலைபேசி ஒலிப்பதை கேட்டதுமே உடனே யோசனை செய்தாள். இந்த முறை எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். எதிர்முனையில் இருந்து ஏதாவது பேசட்டும். மேனகா ரிசீவரை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு பிடிவாதமாக மௌனமாக இருந்தாள். ஹலோ ஸ்ரீதர் தானே என்ற எதிர்முனையில் பெண் குரல். மேனகா தொடர்ந்து மௌனமாக இருந்தாள். ஹலோ ஸ்ரீதர், நீங்கள் தானே? விளையாடாதீங்க ப்ளீஸ். மேனகாவுக்கு திக்கென்றது. ஒரு பெண் உரிமையோடு ஸ்ரீதர் என்று பெயர் சொல்லி அழைப்பதா? அவர் மேலும் மௌனமாக இருக்கவே இப்போது எதிர்முனையிலும் அமைதி ஏற்பட்டு ஒரு சில தயக்க வினாடிகளுக்கு பிறகு ரிசீவர் வைக்கப்பட்டது. லேசான அதிர்ச்சியுடன் கட்டிலில் அமர்ந்தாள் மேனகா. யார் அந்த தொலைபேசி பெண்? அலுவலகம் தொடர்பாக பேசுவதென்றாலோ இல்லை நட்பு ரீதியாக பேசுவதென்றாலோ இந்த ரகசியம் தேவையில்லையே. 2 நாட்களாக அழைத்து தொலைபேசியை அவர் எடுக்காமல் நான் எடுத்து பேசியதில் துண்டித்து விட்டாள். இப்போதான் குரல் கொடுக்காதால அவர் என்று நினைத்து பேச தொடங்கி சந்தேகப்பட்டு வைத்து விட்டாள். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவளுக்கு வியர்த்தது, படபடப்பாக வந்தது. ஹாய் மேனகா. கழுத்தில் கிடந்த டையை கழற்றிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்த ஸ்ரீதரை மிரட்சியுடன் பார்த்தாள். இந்த பூனையும் பால் குடிக்குமா? என்னம்மா உம்மன் இருக்க? ஏதாவது குழப்பமா? அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்துவிட்டு அருகில் அமர்ந்து ஷூ சாக்ஸை கழற்றிவிட்டு கட்டிலின் அடியில் தள்ளினான். ஒன்றும் இல்லைங்க, லேசாக தலைவலி என்றாள். கேட்டுவிடலாமே என் மனம் துடித்தது. அப்படின்னா நல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க என்றவன் தன் பேண்டை உருவி போட்டு நீளமான டவலை இடுப்பில் கட்டிக்கொண்டு குளிச்சுட்டு வந்துடுற என்று குளியல் அறையில் சென்றான். நான் சந்தேகப்படுவது சரியா இல்லை தப்பா? குழப்பம் அவள் மனதை ஆட்கொண்டது. ஆஃபீஸுக்கு வழக்கமாக அவன் எடுத்து செல்லும் சிறிய பெட்டியை பார்த்தாள் மேனகா. அதை திறந்து பார்க்கலாமா? பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதை எடுத்து தன் மடி மீது வைத்து திறந்து பார்த்தா. உள்ளே அலுவலக சம்பந்தமான கோப்புகளும் சில வங்கி கணக்கு புத்தகங்கள் மட்டுமே இருந்தன. மூடினாள். என்ன எதிர்பார்த்தேன்? ஏன் சோதனை போட்டேன்? கல்யாணமாக இத்தனை நாட்களில் ஒரு தடவை கூட இந்த பெட்டியை நான் திறந்து பார்த்ததில்லை. அனாவசியமாக சந்தேகப்படுகிறேனே. குளித்துவிட்டு இடுப்பில் ஈரமான துண்டுடன் வெளியே வந்த ஸ்ரீதரன் ஒரு பாடலை விசில் செய்தபடி தலை சீவிக்கொள்ள தொடங்க, இப்போ கொஞ்சம் முன்னாடி மர்ம ஃபோன் அழைப்பு வந்துச்சிங்க. என்னடா இது பேஜார்? மறுபடியும் நீ ஹலோன்னு சொன்னதும் வச்சுட்டாங்களா? இல்லை, இந்த தடவை நான் எந்த குரலும் கொடுக்காமல் அமைதியாக இருந்தேன். அப்புறம் ஹலோ ஸ்ரீதர்னு கேள்வி வந்துச்சு. நான் பதில் சொல்லலை. மறுபடியும் அதே கேள்வி. அப்படியும் நான் பதில் சொல்லலை, வச்சுட்டாங்க. என் நண்பர் யாராச்சும் கூப்பிட்டுருக்க போகிறாங்க. பதில் இல்லைன்னதும் ராங் நம்பர்னு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பெண் நண்பர்கள் இருக்காங்களா? தலை சீவி கொண்டிருந்தவன் நிறுத்தி திரும்பி நெற்றியை சுருக்கி அவளை பார்த்தான். பேசினது பெண்ணா? ஆமாம், உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. தெரியலையே, யார் அப்படி? மிஸ்டர் ஸ்ரீதர்னு சொன்னாங்களா? இல்லை, மிஸ்டர் இல்லை, ஸ்ரீதரன்னு கூட சொல்லலை. சுருக்கி ஸ்ரீதர்னு உரிமையாக சொன்னாங்க. இல்லை, இருக்கவே முடியாது. நீ என்கிட்ட விளையாடுற. நிஜமாக நான் கேட்டதை தான் சொல்கிறேன். வாய்ப்பே இல்லை என்றவன் அவள் அருகில் வந்து யாரோ விளையாட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறப்ப ஃபோன் வந்தால் நீ எடுக்காத, நானே எடுத்து பேசுகிறேன், சரியா என்றான். மறுநாள் முழுக்க தொலைபேசி அழைப்பு எதுவும் வரலை. அதற்கு அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு மேனகா டிவியில் ஆங்கில படம் போட்டு பார்த்து கொண்டிருந்தப்ப தொலைபேசி ஒலித்தது. எடுத்து மௌனமாக இருந்தா. ஹலோ, அம்மா தானே பேசுறது என்று கட்டையான ஆண் குரல் கேட்டது. மேனகா ஸ்ரீதரன் பேசுகிறேன். உங்களுக்கு யார் வேணும்? வணக்கம்மா, நான் நம்ம தொழிற்சாலையில் வேலை பார்க்குற 160 பேரில் ஒருத்தம்மா. என் பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா அது என் வேலைக்கே உழைய வச்சிடும். ஆனால் ரொம்ப நாள் யோசித்து தயங்கி அப்புறமா முடிவுக்கு வந்து உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். எனக்கு நம்ம முதலாளியை ரொம்ப பிடிக்குமா. சம்பளம் தர்ற எஜமாங்கிற மரியாதை மட்டுமல்ல, அவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் பிடிக்கும். அவருக்கு மகாலட்சுமி மாதிரி நீங்கள் வந்து வாச்சிங்க. உங்கள் 2 பேரையும் ஜோடியாக பார்க்குறப்ப எல்லாம் நான் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட இது தாண்டி பொருத்தமான ஜோடின்னு சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்குவேம்மா. இப்போ வளவலன்னு பேசுகிறது எனக்கு பிடிக்காது. நேரடியாக விஷயத்துக்கு வாங்க. அம்மா, நம்ம முதலாளிக்கு தெரியாமல் ரகசியமாக வெளியில் கை காசு போட்டு இந்த ஃபோன் பண்ணுறேம்மா. பேசிட்டோம்னு தைரியமாக முடிவெடுத்தேன். ஆனால் உங்கள் குரலை கேட்டதும் எனக்கு வாயே வரலம்மா. எப்படி சொல்கிறதுன்னு புரியலை. பதட்டப்படாமல் சொல்லுங்கள்.
தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிடுறேம்மா, உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக நம்ம முதலாளியோட போக்கு சரியில்லைம்மா. திக் என்றது மேனகாவிற்கு. மௌனமாக இருந்தாள். அடிக்கடி ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணுது. இவர் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறார். எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம், 3/4 மணி நேரம்னு பேசுகிறார். சங்கடமாக இருக்குமா? ஒரு தடவை நம்ம முதலாளியோட காரில் ஒரு பொண்ணை பார்த்தப்ப என் கூட வேலை பார்க்குறவன் சொன்னான். நான் நம்பலை. இன்னைக்கு ஒரு வேலையாக முதலாளியோட அறைக்கு போனப்ப அவர் ஃபோனில் அதே பொண்ணு கூட பேசிட்டு இருந்தது காதில் விழுந்தது. பகீர்னு ஆகிடுச்சுமா. என்ன பேசினார் என்றார் உணர்ச்சி இல்லாமல். நான் விசிட்டிங் கார்டு கொடுத்து அனுப்புகிறேன். மாம்பழத்தில் உள்ள அந்த ஜவுடிகளுக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லிடுறேன். உன் பிறந்த நாளுக்கு உனக்கு பிடிச்சதா 1 டசன் சேலை வாங்கிக்க சித்ரான்னு சொன்னாருமா. என்னது என்ன பேர் சொன்னார்? சித்ரான்னு சொன்னாருமா. கண் நிறைஞ்ச பொண்டாட்டி இருக்கிறப்ப எவ்வளோ ஒருத்திக்கு இப்படி வாரி எரிக்கிறது நியாயமாம்மா? உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு நினச்சேன். எடுத்து சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. நீங்களா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி கேளுங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே கிளீடணுமா? வளர விட்டால் பெரிய பிரச்சனை வந்து நிற்கும். என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். வச்சுட்டுமாம்மா? அவள் என்றது அவளுக்கு கூட கேட்கல. ரிசீவர் கை நழுவி கீழே விழ இருந்தது. சமாளித்து பிடித்து வைத்தாள். என் ஸ்ரீதரனா இப்படி? என்னால் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது என்று அறிந்த பிறகா? இல்லை, நீங்கள் இப்படிப்பட்டவர் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல. நிஜம்தானே? எவனோ ஒருவன் ஃபோன் செய்ததை வைத்து நான் நம்புவதா? அன்றைக்கு ஃபோனில் பேசிவிட்டு அவசரமாக இணைப்பை துண்டித்தாளே, இப்போது இரண்டையும் இணைத்து பார்க்க வேண்டியது இருக்குதே. அவள்தான் சித்ராவா? மேனகாவிற்கு ஆத்திரம் பொங்கியது. பிறந்த நாளுக்கு டஜன் சேலைகளா? மேனகா எழுந்தாள். தன் கைப்பையில் பணம் எடுத்து வைத்துக்கொண்டு கார் சாவி எடுத்து புறப்பட்டாள். அரை மணி நேரத்தில் மாம்பழத்தில் உள்ள அந்த பிரபல ஜவுளி கடை முன் ஆஜரானாள். கால்பந்து மைதானம் அளவிற்கு இருந்த 3 மாடி கடையில் கூட்டம் தெரிந்தது. மின்னணு இயந்திரங்கள் இனிய ஓசைகளுடன் பில் அடித்து துப்பின. எல்லோரும் பளபளப்பான ஜவுளி பைகளுடன் வெளியே வந்தனர். தலைமை காசாளரை அணுகினாள். சந்தன பொட்டு, பட்டு ஜிப்பா, விரலெல்லாம் மோதிரமாய் இருந்த அவரிடம் சார் என்றாள். என்னங்கம்மா என்றான். நான் மிஸ்ஸஸ் மேனகா ஸ்ரீதரன், அபிநயா இண்டஸ்ட்ரீஸ். ஐயோ, நல்லா தெரியுமே மேடம். காலையில் என் கணவர் உங்களுக்கு ஃபோன் செய்தாரா? ஆமாம் ஃபோன் பண்ணினார். அவர் சொன்ன மாதிரி விசிட்டிங் கார்டு கொண்டு வந்த பெண்ணுக்கு சேலையை கொடுத்து அனுப்பிச்சோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்களே. தன் படபடப்பை கட்டுப்படுத்தி கொண்டாள் மேனகா. தெரியும், எங்கள் உறவினர் பொண்ணுக்கு தான் அது. எங்கே அந்த பில்லை கொடுங்க, நான் பணம் தந்துடுறேன். அவர் தன் மேசை மீது விசிட்டிங் கார்டுடன் இணைக்கப்பட்டு இருந்த பில்லை எடுத்து கொடுத்தார். என்ன மேடம் அவசரம்? 2 நாள் கழித்து பில்லை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைங்கன்னு தான் உங்கள் கணவர் சொன்னார். இப்போ அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பக்கமாக போனால் பில்லுன்னு பணத்தை கொடுத்துட சொன்னார். அவருக்கு கடனுங்கிறதே பிடிக்காது. உடனுக்குடன் பணத்தை கொடுத்துடணும். யதார்த்தமாக பார்ப்பது போல அந்த பில்லை பார்த்தாள். 14 சேலைகள் எடுக்கப்பட்டிருந்தன. மொத்தம் 8400 ரூபாய் பில்லாகி இருந்தது. இணைக்கப்பட்டிருப்பது ஸ்ரீதரின் விசிட்டிங் கார்டே தான், போலி இல்லை. மேனகாவிற்கு அடக்க முடியாத அளவுக்கு ஆத்திரம் பொங்கியது. பற்களை கடித்து கொண்டு பணத்தை எடுத்து கொடுத்தா. பில்லை வாங்கி தன் கைப்பையில் வைத்துக்கொண்டு புறப்பட்டாள். பாகம் 8. என்ன இது என்றான். தன் முகத்திற்கு முன்பாக நீட்டப்பட்ட பில்லை பார்த்த ஸ்ரீதரன். அதை தான் நானும் கேட்கிறேன் என்றாள். அவன் முகத்தை பார்க்க விரும்பாத மேனகா. ஸ்ரீதரன் பில்லை வாங்கி பார்த்து, என்ன மேனகா, ஒரு எல்லை இல்லையா? என்ன விசேஷம் இப்போ? எதுக்காக 14 சேலைங்க என்றான் லேசான கோபத்துடன். பிறந்த நாளுக்கு என்றாள். போன மாதம்தான் உன் பிறந்தநாள் முடிஞ்சிருச்சே. புரியாத மாதிரி நடிக்காதீங்க. பிறந்தநாள் எனக்கு இல்லை, சேலை வாங்கிக்க சொன்ன உங்கள் சித்ராவுக்கு. என்ன சொல்கிற நீ? எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் நடிக்காதீங்க. ஏன் உங்களுக்கு புத்தி இப்படி போச்சு? நீ சொல்கிறது எதுவும் எனக்கு புரியலை. இந்த பில்லுக்கு அடியில் இருக்கிற விசிட்டிங் கார்டு உங்களோட தானே? ஸ்ரீதரன் அப்போதான் அதை கவனித்தான். ஆமாம், அதுக்கு என்ன? மாம்பழத்தில் உள்ள ஜவுளி கடைக்கு ஃபோன் பண்ணி சித்ராவுக்கு சேலை கொடுக்க சொன்னீங்களா இல்லையா? இந்த விசிட்டிங் கார்டை சித்ராவிடம் கொடுத்து அனுப்புனீங்களா இல்லையா? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு தான் அந்த சித்ரா மேலே பைத்தியம் பிடிச்சிருக்கு. இல்லைன்னா 1 டசன் சேலை வாங்கிக்க சொல்வீங்களா? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. யார் அந்த சித்ரா? அதை தான் நானும் கேட்குறேன். யார் அவ? எத்தனை நாளாக பழக்கம்? நிறுத்து கத்தினான். அவள் அருகில் வந்து தோள்களில் 2 கைகளையும் அழுத்தமாக வைத்து, இதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னால் அரைஞ்சிடுவேன் என்றாள். கேட்கல, நான் கேட்கல. நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க, யார் கூட வேணும்னாலும் சுற்றுங்க. நான் கேட்கல. கேட்கறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் தான் குழந்தை பெற்று கொடுக்க முடியாதவளை ஆயிட்டேனே. அதனால தான் என்னை பிடிக்காமல் போயிடுச்சு. மேனகா, இதில் ஏதோ மோசடி நடந்திருக்கு. யாரோ ஒன்றை திசை திருப்பி விடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. நான் யாருக்கும் ஃபோன் செய்யலை, விசிட்டிங் கார்டும் கொடுத்து அனுப்பலை. நானே கடைக்கு நேரில் போனேங்க. விசிட்டிங் கார்டு மட்டும் அந்தரத்தில் அங்கே பறந்து வந்து சேலை வாங்கிட்டு போகலை. ஒரு பொண்ணு தான் வந்து வாங்கிட்டு போயிருக்கா. நீங்கள் ஃபோன் செய்யாமல் 8000 சுச்சத்துக்கு கடனாக தூக்கி கொடுத்த கடைக்காரன் என்ன முட்டாளா? உங்கள் மானம் கப்பல் ஏறிடக்கூடாதுன்னு நான் பணம் கொடுத்து பில்லை வாங்கிட்டு வந்தேன். ஸ்ரீதரன் தலையை வேகமாக அசைத்து மறுப்பு தெரிவித்தான். ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு. நீ 8000 கொடுத்து ஏமாந்திருக்க. யாரோ ஒரு பொண்ணும் ஆம்பளையும் சேர்ந்து ஃபோனில் பேசி என் விசிட்டிங் கார்டை பயன்படுத்தி நூதனமாக ஏமாற்றி இருக்காங்க. பொய் சொல்ல சிரமப்படுறீங்க நீங்கள்.
மேனகா, அனாவசியமாக வெறுப்பேத்துற. எனக்கு சித்ரான்னு எவ்வளையும் தெரியாது, யாரோடையும் தப்பாக தொடர்பும் கிடையாது. என் வார்த்தைகளை நீ நம்ப தயாரில்லைனா நிருபி, அவளை கொண்டாந்து என் முன்னாடி நிறுத்தி சொல்ல சொல்லு. அனாவசியமாக நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நான் முதல்ல இந்த கடையில் விசாரிச்சுட்டு வரேன். அவன் புறப்பட்டு செல்ல குழப்பமாக நின்றாள் மேனகா. இவர் சொல்வதை நம்புவதா இல்லையா? பொய்யை நம்பும்படியா சொல்கிறாரா, இல்லை இவர் சொல்வதுதான் உண்மையா? மோசடி என்றால் ஃபோனில் பேசிய பெண் குரலுக்கு அர்த்தம் என்ன? அவள் மிகவும் கலங்கி போனாள். அடுத்த 2 நாட்கள் இருவருக்குள்ளும் அதிக பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் ஒரு மௌனமான பனிப்போராக கழிந்தது. மறுநாள் ஸ்ரீதரன் அலுவலகம் சென்றிருந்த நேரம் தொலைபேசி ஒலித்தது. ஹலோ மேனகா, ஸ்ரீதரன். வணக்கம்மா. முன்பு பேசிய அதே தொழிலாளியின் குரல். என்ன புதுசாக ஏதாச்சும் துப்பு சொல்கிறதுக்காக ஃபோன் செஞ்சீங்களா? அம்மா, உங்கள் 2 பேருக்குள்ளே செண்டு முடியறதுக்காகத்தான் நான் ஃபோன் செஞ்சேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க போல இருக்கு. நல்லதுக்கு என்றைக்குமே காலம் இல்லைங்க. எனக்கு எதுக்குமா உங்கள் வாழ்க்கையை பற்றி அனாவசியமான அக்கறை? நான் வச்சிடுறேன். இல்லைங்க, பரவாயில்ல. பிகு பண்ணிக்காம நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லிட்டு வைங்க. அந்த பொண்ணு சித்ரா கிட்ட முதலாளி ஃபோனில் பேசினாருமா. இன்னைக்கு சாயந்தரம் சரியாக 6:30 மணிக்கு பெசநகர் கடற்கரையில் போலீஸ் பூத் பின்புறம் அந்த பெண்ணை காத்திருக்க சொல்லியிருக்கார். சில முக்கியமான முடிவுகளை எடுத்துடலாம்னு சொன்னாருமா. என் காதில் விழுந்ததை நான் உங்கள் காதில் போட்டுட்டேன். உங்கள் புருஷனை காப்பாற்றுக்கிறதுக்கும் கோட்டை விடுறதும் உங்கள் சாமர்த்தியம். நான் வச்சிடுறேம்மா. மேனகாவுக்கு மார்புகள் விம்மின. நிரூபிக்க சொன்னீங்க இல்லையா? நிரூபிக்கிறேன். தொழிற்சாலையை மேற்பார்வையிட்டுவிட்டு தனது அலுவலக அறைக்கு வந்த ஸ்ரீதரன் அமர்ந்ததும் ஃபோன் ஒலித்தது. எடுத்தான். ஹலோ ஸ்ரீதரன். சாருக்கு வணக்கம் என்றது எகத்தாளமான ஆண் குரல். நான் யாருன்னு கேட்காதீங்க. உங்கள் மேலே அக்கறை உள்ள ஆசைன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் மனைவி மேனகா பற்றி உங்களுக்கு அதிர்ச்சி தர சில உண்மையான விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். என்ன ஃபோனில் பேசுகிற விஷயமா இது? இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெசநகர் கடற்கரையில் போலீஸ் பூத்துக்கு பின்புறம் எனக்காக காத்திருங்க. எனக்கு உங்களை தெரியும். நானே வந்து பேசுகிறேன். எல்லாம் சொல்கிறேன். ஆதாரங்களை எல்லாம் காமிக்கிறேன். உங்கள் கல்யாணத்துக்கு முன்பு மித்ரான்னு ஒருத்தரை மேனகா காதலிச்ச கதை அது உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்லை. இப்போ உள்ள புதிய காதலன் பிரகாஷை பற்றி 2 பேருக்கான நெருக்கத்தை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? வந்தால் சொல்கிறேன், ஆதாரத்தை காட்டுறேன். அப்புறம் வர்றதும் வராததும் உங்கள் இஷ்டம். எதிர்முனை துண்டிக்கப்பட்டதும் கை நடுங்க ரிசீவரை வைத்தான் ஸ்ரீதரன். என் மேனகாவா? மித்ராவின் காதலை பற்றி சொல்லியிருக்கிறாள். யார் இந்த பிரகாஷ்? நிஜம்தானா? புதிய பழக்கமா? அதை மறைக்கத்தான் அனாவசியமாக என் மேலே பழியை போட்டு சீறுகிறாளா? போய் பார்த்தால் தெரிகிறது என்னதான் சொல்கிறான் என்று. தெரிந்து கொண்டால் போயிற்று. பாகம் 9. மாலை 6 மணி. பெசநகர் கடற்கரை. போலீஸ் பூத்தின் பின்புறம் மணலில் அமர்ந்து முழங்கால்களை கட்டிக்கொண்டு தூரத்தில் பாய்ந்து வரும் அலைகளை அரை இருட்டில் சிறிய கருப்பு உருவங்களாக கால்களை நினைத்தபடி நிற்கும் மனிதர்களை பார்த்தான் ஸ்ரீதரன். சாலையோரம் நின்ற காருக்குள் இருந்து ஏற்றிவிடப்பட்ட கண்ணாடி வழியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் சித்ரா. அவள் அருகில் சிகரெட் பிடித்தபடி அமர்ந்திருந்த மித்ரா சாலையில் கண்களை பதித்திருந்தான். திடீரென்று அவள் தோளை தொட்டான். அதோ மேனகாவோட கார். அவதான் ஓடிக்கிட்டு வரா. நீ போய் நாடகத்தை ஆரம்பிக்கலாம் என்றான். சித்ரா இறங்கினாள். வேகமாக ஸ்ரீதரை நோக்கி நடந்தாள். இவன் 20 அடி தூரத்தில் இருக்கும்போது பதட்டம் சேர்த்து கொண்டு கிட்டத்தட்ட ஓடி மூச்சரித்து கொண்டு அவன் அருகில் அமர்ந்து எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். ஒரு அழகான பெண் திடீரென்று வந்து தன் அருகில் நெருக்கமாக அமர்ந்திருப்பதில் அதிர்ந்து போன ஸ்ரீதரை எதுவும் பேச விடாமல் அவளே தொடர்ந்தாள். என்னை 3 ரவுடி பசங்க துரத்துக்கிட்டு வராங்க. தயவு செய்து காப்பாத்துங்க. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். என் காதலர் மாதிரி நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்து இருந்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். திடீரென அவள் ஸ்ரீதரின் கையை எடுத்து தன் மடிமேல் வைத்து கொண்டு சிரித்து பேச ஆரம்பிக்க என்ன செய்வதென்று தீர்மானிக்க இயலாமல் குழம்பினான் அவன். அந்த காட்சியை அவர்களுக்கு தெரியாமல் மறைவாக நின்று பார்த்து கொண்டிருந்தாள் மேனகா. ஸ்ரீதரன் இரவு 8 மணிக்கு வீட்டுக்கு திரும்பியப்போ மேனகா அழுகையுடன் கட்டில் மேல் விரித்து வைத்த சூட்கேஸுக்குள் தனது துணிகளை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள். என்ன மேனகா, என்ன இது? திரும்பி பதில் பேசாமல் முறைத்தபடியே தன் காரியத்தை தொடர்ந்தாள். நான் கேட்குறேன்னு இல்லை. எனக்கு இங்கே இனிமே என்ன வேலை இருக்கு? நான் போகிறேன். எதுக்காக 4 பேர் பார்க்குற பொது இடத்துல கூடி குழாவி பேரை கெடுத்துக்கணும்? அவளை தாராளமாக வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து ஆட்டம் போடுங்க. நான் இடைஞ்சலா இல்லை. என்ன சொல்கிற நீ? இன்னும் எத்தனை தடவை தான் பொய் சொல்லுவீங்க? இன்னைக்கு கடற்கரை வந்தேன், பார்த்தேன் என் சக்காலத்தியே. ஓ அதுவா? அவன் நெற்றியை தடவிக்கொண்டே, நான் சொல்கிறதை கொஞ்சம் பொறுமையாக கேட்குறியா? ரவுடி பசங்க துரத்துறாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து உட்கார்ந்து இருந்துட்டு போன பொண்ணை நான் முன்னே பின்ன பார்த்ததே இல்லை. அவள் ஏதோ ஒரு பெரிய சதி பண்ணி நம்ம 2 பேருக்கும் நடுவில் விளையாடிட்டு இருக்கா. நீ போதும், நீங்கள் எந்த விளக்கமும் சொல்ல வேணாம். அவள் பெட்டியை எடுத்துக்கொண்டு விறுவிறுன நடக்க, மேனகா நான் சொல்கிறத கேளு. என்ன மோசமானவனா காட்டுகிறதுக்காக அந்த பொண்ணு சதி பண்ணி, ஏன் அவளுக்கு அப்படி வேண்டுதலா? தப்பு செய்ய தைரியம் இருக்குது, கூட்டு வெளிப்பட்டதும் அதை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் இல்லையோ? சே, உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அதற்கு மேலும் அவன் தடுக்க வெளியேறி ஆட்டோ பிடித்து கொண்டு நந்தனம் என்றாள். 4 தினங்கள் கழித்து ஹலோ ஸ்ரீதரன் என்றான் ஒலித்த ஃபோனை எடுத்து. வணக்கம் சார், என் பேர் சித்ரா. பெசநகர் கடற்கரையில் நாம் சந்திச்சிருக்கோமே, சௌக்கியமா சார்? யாரடி நீ? ஏன்
ஏன் என் வாழ்க்கையில் அனாவசியமாக விளையாடுற? மிஸ்டர் ஸ்ரீதர், எனக்கும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்க தெரியும். வேணாம். நான் எதுக்காக இப்படி உங்கள் கூட கண்ணாமூச்சி விளையாடுறேன்னு தெரியுமா? சொல்லு. அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. நேரில் வர முடியுமா? ஏன் நான் இப்படி நாடகமாடி உங்கள் மனைவி உங்ககிட்ட இருந்து பிரிச்சுன்னு சொல்கிறேன்? எங்கே வரணும்? பொது இடத்துக்கு வேணாம், என் வீட்டுக்கு வாங்க. முகவரி சொல்கிறேன், குறிச்சுக்குங்க. அவள் சொல்ல சொல்ல குறித்து கொண்டான். எத்தனை மணிக்கு வர்றீங்க? சாயங்காலம் 6 மணிக்கு. நல்லது, கோபம் இல்லாமல் வாங்க, பொறுமையாக பேசலாம். ஸ்ரீதரன் யோசனையோடு ஃபோனை வைத்தான். மேனகா, உனக்கு ஃபோன் என்று ரிசீவரை வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்றாள் அண்ணி. படித்து கொண்டிருந்த புத்தகத்தை கவிழ்த்து வைத்துவிட்டு வந்து எடுத்து ஹலோ மேனகா என்றாள். வழக்கமாக மேனகா ஸ்ரீதர்னு சொல்லுவீங்களே என்றது பெண் குரல். யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? நான் தான் சித்ரா. இது வரைக்கும் விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஸ்ரீதரோட சண்டை போட்டுட்டு உங்கள் அண்ணன் வீட்டில் வந்து தங்கிட்டீங்க. இவ்வளவு தூரம் ஆனதுக்கப்புறம் உங்கள் கூட பேசிடலாம்னு எனக்கு தோணுச்சு. மேனகா மௌனமாக இருந்தாள். எப்படி நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி செய்கிறத விட இனிமேல் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது தான் 2 பேருக்குமே நல்லது இல்லையா? இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? ஆத்திரப்படாதீங்க. இனிமேல் என்ன செய்யலாம்னு நாம் 2 பேரும் சந்தித்து மனசு விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நான் உங்கள் வீட்டுக்கு வர்றது சரியாக படலை. நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் மனசு விட்டு பேசலாம். என்ன எதிரியாக நினைக்காம ஒரு தோழியாக நினச்சி வாங்க. அட்ரஸ் சொல்லட்டுமா? குறிச்சிக்கிறீங்களா? என்றாள் யோசனையுடன். ஆனால் அருகில் இருந்த பென்சிலை எடுத்து காகிதத்தில் அனிச்சையாக எழுதி கொண்டது அவளது கை. மாலை 6:30 மணிக்கு வரீங்களா? நீங்கள் படித்தவங்க, பத்திரிக்கையில் எழுதுகிறவங்க, பக்குவப்பட்டவங்க. பொறுமை தவறாமல் நிதானமாக மனசோட வாங்க. யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பேசி முடிவுக்கு வரலாம். வச்சிட்டுமா? மேனகா ஃபோனை வைத்துவிட்டு புடவை முனையில் முடிச்சிட்டு கொண்டே சிந்தனை வயப்பட்டாள். பாகம் 10. மாலை மணி 6:10. ஒரு தட்டில் 2 டம்ளர் ஆரஞ்சு பழசாறுடன் வந்த சித்ரா கருப்பு நிறத்தில் மஞ்சள் பூக்கள் சிதறிய மெல்லிய சேலை கட்டியிருந்தா. சோஃபாவில் அமர்ந்திருந்த ஸ்ரீதரன் எனக்கு அதெல்லாம் வேணாம், விளக்கம்தான் வேணும் என்றான். சொல்கிறேனே, சொல்லத்தானே உங்களை வர சொன்னேன். வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்காமல் பேசுறது எனக்கு அவமானம் இல்லையா? சும்மா எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரை அவன் கையில் வற்புறுத்தி திணித்து மற்றொன்றை எடுத்து எதிரில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு பருக தொடங்கினாள் அவள். கருப்பு சிலையும் கைகள் இல்லாத ஜாக்கெட்டையும் கால் மேல் கால் போட்டதில் இடது காலின் 12 கொலுசுடன் தெரிந்த கணுக்காலும் அவன் பார்வையை தனிய வைத்தன. அவளாக பேசட்டும் என்று மௌனமாக இருந்தான். மிஸ்டர் ஸ்ரீதர், உங்களுக்கு என் மேலே எக்கச்சக்கமான கோபம் இல்லையா? நிச்சயமா. திட்டம் போட்டு மனைவியை உங்கள் மேலே சந்தேகப்பட வச்சு அவங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 8000 ரூபாய் தண்டம் வேற. இதெல்லாம் எதுக்காக நான் செஞ்சேன்னு உங்களுக்கு புதிராக இருக்கு இல்லையா? ஆமாம் என்ற போது லேசாக தலைவலித்தது. சொல்கிறேன். அதாவது ஸ்ரீதரனுக்கு இப்போ சித்ராவின் உருவம் மங்களாக தெரிந்தது. கண்கள் செருகின. தலையை உலுக்கி கொண்டான். மெதுவாக ஒரு மயக்கம் அவனை ஆக்கிரமிக்க அப்படியே சோஃபாவில் சரிந்தான். அவன் சரிந்ததும் சித்ரா அந்த வீட்டுக்குள் மாடிக்குள் சென்று ஒரு அறையின் கதவை தட்ட, கதவை திறந்து வெளியே வந்த மித்ரா, அவன் ஜூஸ் குடிக்க மாட்டான்னு நினச்சேன் என்றான். ரொம்ப யதார்த்தமாக பேசி குடிக்க வச்சுட்டேன். கில்லாடி நீ என்று அவள் கன்னத்தில் தட்டி, வா அவன் வந்துட போறா என்று கீழே இறங்கி வந்தான் மித்ரா. இருவருக்கும் ஸ்ரீதரை தூக்கி அருகில் இருந்த படுக்கை இறக்கி கொண்டு வந்து கட்டிலில் போட்டார்கள். ஸ்ரீதரின் சட்டை பேண்டை கழட்டி அருகில் இருந்த கொடியில் போட்டுட்டு போர்வையை இடுப்பு வரை இழுத்து விட்டாள் மித்ரா. பின் ஒரு கேமராவை எடுத்துக்கொண்டான். 10 நிமிடங்களுக்கு பிறகு டிங் டாங் என்று அழைப்பு மணி ஒலிக்க, சித்ரா வந்திருப்பா, நாடகத்தோட அடுத்த காட்சிக்கு போ என்று படுக்கை அறையின் கதவை சாத்திவிட்டு மாடியில் இருந்த அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டான். கதவை திறக்க அங்கு மேனகா நின்று கொண்டிருந்தாள். வாசலில் நின்ற தன் கணவரின் காரை பார்த்ததில் கேள்விக்குறியுடன் சித்ராவை ஏறிட்டாள். ஸ்ரீதரனோட கார் தான், என்னோட சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்துட்டு வந்தேன், உள்ளே வாங்க. இருவரும் வரவேற்பறையில் அமர்ந்தனர். எதுக்காக என்ன வர சொன்ன? ஒரு பொருளை 2 பேர் சொந்தம் கொண்டாடுறது அபத்தம். யாராச்சும் வெட்டி கொடுத்தாகணும். என்ன முடிவு செஞ்சீங்க மேனகா? என் புருஷன் கடைசி வரைக்கும் தான் தப்பு செய்யறதை ஒப்புக்க மாட்டேங்கிறார். அதுவே எரிச்சலை அதிகமாக்குது. எந்த பொண்டாட்டி தான் தன் புருஷன் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்கதே சகிச்சுக்குவா? தப்பு செய்யறது சகஜம். காரண காரியம் பற்றி நான் யோசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் அவர் மனசு தெரிஞ்சிட்டு தான் சொன்னால் மன்னிக்க தயாராக இருக்கேன். தயவு செஞ்சு நீ அவரை விட்டு விலகிடு. சித்ரா வாய்விட்டு சிரித்தா. இதுக்காக இப்போ சிரிக்கிற? பின்ன சிரிக்காமல் என்ன செய்கிறது? ஸ்ரீதர் என் மேலே எவ்வளோ உயிராக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன விட்டு கொடுக்க சொல்லி கேட்குறீங்க நீங்கள். ஆனால் நான் வர சொன்னது உங்களை விட்டு கொடுக்க சொல்லி கேட்கறதுக்காகத்தான். என்ன சொல்கிற? அவரால் என்னை பிரிய முடியாது. அதை அவரே பல தடவை சொல்லிட்டார். உங்களை பிரிய தயாராக இருக்கார். என்னை முறைப்படி கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறார். நீங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவித்தா ஒரே வீட்டில் நாம் 2 பேரும் ஒற்றுமையாக கொடுத்தனம் நடத்தலாம். என்ன சொல்கிறீங்க அக்கா? முட்டாள், பொய் சொல்லாத. என் புருஷன் அப்படியெல்லாம் சொல்லி இருக்க மாட்டார். ஏதோ தவறிட்டார், அதுக்காக கல்யாணம் செய்கிற அளவுக்கு. மீண்டும் சிரித்த அவள், உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குங்க. உங்கள் மனசு கஷ்டப்படுமேன்னு பொய் சொன்னேன். வாசலில் நிற்கிற காரை நான் எடுத்துகிட்டு வரலை. ஸ்ரீதர் தான் வந்திருந்தார். இங்கே தான் இருக்கார். மது அருந்துவிட்டு தூங்குறார். என்னோட வந்து பாருங்க என்றாள். மேனகாவின் கையை பிடித்து படுக்கை அறைக்கு அழைத்து வந்து கட்டிலில் மயக்கமாய் கிடந்த ஸ்ரீதரை காட்டினாள்.
வாழ்வின் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தாள் அவள். மறுபடி அவளை வெளியே அழைத்து வந்த சித்ரா, உங்கள் கண்ணாலேயே பார்த்தீங்க தானே, எனக்கு அவர் தாலி கட்டலையே தவிர நாங்கள் புருஷன் பொண்டாட்டியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யார் விட்டு கொடுக்கறதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்கள் அவரோட 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி கடிதம் எழுதி ஸ்ரீதர் கொடுத்து அனுப்புவார். அதில் கையெழுத்து போட்டு அனுப்புங்க, அதுதான் உத்தமம் என்றாள். ஆவேசத்தின் உச்சத்தில் இருந்த மேனகா, கையெழுத்து போடுறேன், நீ சொல்கிற கடிதத்தில் இல்லை, விவகாரத்து பத்திரத்தில் என்றவள் வேகமாக வெளியே வந்தாள். ஸ்ரீதரன் மயக்கம் தெளிந்து எழுந்தப்ப வரவேற்பறையின் சோஃபாவில் பேண்ட் சட்டை அணிந்து படுத்திருந்தான். எழுந்து கொண்டான். எதிரே கவலையுடன் அமர்ந்திருந்த சித்ரா, இப்போ எப்படி சார் இருக்கு? பேசிட்டே இருந்தீங்க, திடீர்னு மயக்கம் போட்டு சரிஞ்சிட்டீங்க. டாக்டரை வரவழைச்சேன், ஊசி போட்டுட்டு பயப்பட ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு போனார். என்னாச்சு உங்களுக்கு என்றாள். தெரியல, திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு. சரி, அது இருக்கட்டும், நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்க என்றான் ஸ்ரீதர். நம்ம கல்யாணம் எப்போங்க என்றால் வெட்கம் கலந்து. என்ன உளர்ற நீ? எத்தனை நாளைக்கு தான் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட பயந்து ஊருக்கு பயந்து நம்ம வாழ்க்கை நடத்துறது? உனக்கு மண்டை ஏதாவது குழம்பி போச்சா? என் வாழ்க்கையில் விளையாடுறதுக்கான காரணத்தை சொல்கிறேன்னு சொல்லி வர வச்சுட்டு என்னென்னமோ பேசுகிறியே. நீங்கள் தான் மாற்றி பேசுகிறீங்க. இன்றைக்கி வீட்டுக்கு வர்றப்ப நம்ம கல்யாணம் பற்றி முடிவு எடுத்துடலாம்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஏதோ மற்றொரு சதிவலையை இந்த பெண் பின்னுகிறாள் என்பதை உணர்ந்த ஸ்ரீதர் எழுந்து கொண்டான். இவள் அபாயமானவள், பெரிய சதி கும்பலை சேர்ந்தவள், உள்நோக்கத்துடன் செயல்பட்டு வரா. இங்கே தனியே வந்தது தப்பு. அம்மா தாயே, இதெல்லாம் வேற எவன்கிட்டயாவது வச்சுக்க. என் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியும். வேகமாக வெளியேறி காரை எடுத்துக்கொண்டு அவன் சென்ற பிறகு மாடியிலிருந்து சிகரெட் புகைத்தபடி இறங்கி வந்தான் மித்ரா. நடந்ததை அவனிடம் விளக்கினாள். விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புகிறேன்னு சொன்னாலா? சபாஷ், அதுதான் வேணும் எனக்கு. என்னை அம்போன்னு விட்டுட்டு அவள் பண்ணிக்கிட்ட கல்யாணம் நிலைக்கக்கூடாது சித்ரா என்றான் வெறியுடன் தன் பற்களை கடித்தபடி. இந்த ஒரு நாள் கூத்துக்காக வீட்டை வாடகைக்கு பிடிச்சியா மித்ரா? எதை செஞ்சாலும் திருந்த செய்யணும். இது ஒரு நாள் கூத்து இல்லை. அவங்க முறையாக விவாகரத்து ஆகி நிரந்தரமாக பிரிகிற வரைக்கும் இங்கே தான் தங்க போகிற. நம்ம கதை வசனப்படி நீ அது வரைக்கும் ஸ்ரீதரனோட சின்ன வீடு தான். என்ன மித்ரா இது, நடிச்சது போதாதா? அதான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சே. இனிமேல் ஸ்ரீதர் என்ன சமாதானம் சொன்னாலும் எடுபடாது. அவன் என் கட்டில் படுத்து கிடந்ததை அவன் மனைவி தன் கண்ணால் பார்த்துட்டா. அதனால் விவாகரத்து நிச்சயம். அது நடந்து முடிகிற வரைக்கும் நான் தொடர்ந்து நடிக்கணுமா என்று சினுங்கினாள். 1 மாதமானாலும் 1 வருஷமானாலும் நீ நடிச்சு தான் ஆகணும். கத்தியால் ஒரே குத்தில் கொலை செய்கிற பழக்கம் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுத்து கொள்ளணும். அதான் சரியான தண்டனை. பாரு, இப்போ மேனகாவுக்கு எவ்வளவு மனவேதனை, சித்திரவதை, மன அழுத்தம். இது தொடரணும். சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. விடுதலை தங்கறதுக்கு பதிலாக இங்கே தங்கிட்டு போகிறேன். ஸ்ரீதர் என் மேலே கோபமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டானே? மாட்டான். உன்னையும் அவனையும் சேர்த்து இப்போ எடுத்த படங்கள் தான் அதை தடுப்பதற்கு கேடயம். அதுதான் ஆயுதம். அவன் புழுங்கி சாவனை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. போலீஸ்கிட்ட போக மாட்டான். போனால் அவன் பேர் தான் ஆறி போகும். கடைசி வரைக்கும் அவனுக்கும் என்னோட தொடர்பு இருக்குன்னு சாதிச்சா உன் கட்சி தான் நிற்கும். இந்த விஷயத்தில் ஒரு பொம்பளை சொல்கிறே தான் யாரும் நம்புவாங்க. எனக்கு என்னவோ உன் விளையாட்டு கொஞ்சம் ஆபத்தானதாக தெரியுது. நிறுத்திக்கலாமே, எனக்கு பயமாக இருக்குது. நீ சொல்கிற எதையுமே நான் மீறலை. ஆனால் எனக்கு உன்னோட நிம்மதியாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. இந்த விவகாரத்தால் அந்த ஆசைக்கு பங்கம் வந்துடுமோன்னு கவலைப்படுறேன். அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டு, சித்ரா, ரொம்ப நாளாக நீ ஒரு கேள்வி கேட்டுட்ருக்க. நான் அதுக்கு பதில் சொல்லாமல் தள்ளி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி பதில் சொல்லட்டுமா? என்ன மித்ரா? நான் உன்னை கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னைக்கு தெரியுமா? மேனகாவுக்கு கோர்ட்டு என்னைக்கு விவகாரத்து கொடுக்குதோ அதே தினம். அந்த வெற்றியை நான் தாலி கட்டி கொண்டாட போகிறேன் என்றவன் அவள் எலும்புகள் முறியும் அளவுக்கு இறுக்கி கொண்டான். ஐயோ, மெதுவா வலிக்குது. சரி, இங்கே வந்து பேசுறது மேனகாவுக்கோ ஸ்ரீதரனுக்கோ தெரிஞ்சா இவ்வளவு திட்டத்துக்கும் நீதான் காரணம்னு தெரிஞ்சிடாதா மித்ரா? உன் கேள்வி நியாயம்தான். அப்புறம் இத்தனை நாள் பொறுமையாக போட்ட திட்டம் எல்லாம் தவிடு பொடியாயிடும். அதனால் நான் ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் இங்கே வருவேன். அதுக்கு முன்னால் வரமாட்டேன், சரியா என்றான். பாகம் 11. பிறமை பிடித்தவன் போல அலுவலகத்தில் அமர்ந்திருந்தான் ஸ்ரீதரன். கையில் சற்று முன் பிரித்து பார்த்த கடிதம் இருந்தது. ஏதாவது அசம்பாவிதமா சார்? மரியாதாக கேட்டார் எதிரே நின்ற மேனேஜர். என் மனைவி விவாகரத்து கேட்டு வக்கீல் மூலமாக நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கா என்றான் விரக்தியாக. தனது கேள்விக்காக வருத்தம் தெரிவித்த மேனேஜர் அந்த அறையை விட்டு வெளியேறியதும் தொலைபேசி எடுத்து சுழற்றினான். மேனகா, என்ன நினைப்பில் இப்படி ஒரு அபத்தமான வேலை செஞ்சுருக்க? இனிமே நான் உங்கள் கூட பேச தயாரே இல்லை. மனசுக்கு பிடிக்கலன்னு 2 பேரும் எழுதி கொடுத்தா சிக்கல் இல்லாமல் விவாகரத்து கிடைக்கும்னு வக்கீல் சொன்னார். ஏய், உன் கோபம் நியாயம். ஆனால் நடந்தது எல்லாம் சதி. எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இது போலீஸுக்கு போய் தீர்க்க கூட முடியாத சிக்கல். மான பிரச்சனை. என்னை புரிஞ்சிக்க மாட்டியா? புரிஞ்சுக்கிட்டதால தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா வழக்கு நடத்துறதை தவிர வேற வழி இல்லை. மேனகா, நம்ம நேரில் பார்த்து பேசலாம். உனக்கு விளக்கமாக புரிய வைக்கிறேன். எனக்கு புதுசாக எதுவும் புரிய வேண்டாம். புரிஞ்ச அளவுக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். இனிமேல் எனக்கு நீங்கள் ஃபோன் செய்யாதீங்க. உங்கள் கூட பேச பிடிக்கல. எதிர்முனையில் படக்கென்று ரிசீவர் வைக்கப்பட்ட விதம் இவன் முகத்தில் காரி துப்பியதைப் போல இருந்தது.
அன்றைக்கு மாலையில் வீடு திரும்பவும் வழியில் காரை நிறுத்தி அந்த கடைக்குள் நுழைந்தான் ஸ்ரீதரன். 2 தினங்கள் கழித்து இரவு 7 மணிக்கு மித்ரா 2 பேக்கும் மது குடித்த பிறகு வீடியோவில் நீலப்படம் பார்த்தான். உடனே காரை எடுத்து புறப்பட்டான். அவள் வீடு இருக்கும் தெருவுக்கு 2 தெரு முன்பாகவே காரை நிறுத்திவிட்டு நடந்தே சென்று வீட்டை அடைந்தான். வாசலில் ஒரு மோட்டார் சைக்கிள் நின்றிருப்பதை பார்த்து புருவங்களை சுருக்கினான். யார் வந்திருப்பது? இந்த வண்டியை நான் எப்போதே பார்த்திருக்கேனே. அவனுக்கு நினைவு வந்துவிட்டது. அது சுதிரின் மோட்டார் சைக்கிள். பெண்களை வைத்து தொழில் செய்கிற மாமா. அவனுடைய பாதுகாப்பில் இருந்துதான் படம் கொடுத்து சித்ராவை மீட்டான். அந்த கேடு கெட்ட சுதிர் எதற்காக வந்தான்? அவனுக்கு இங்கே என்ன வேலை? மாடியில் உள்ள படுக்கை அறையில் மட்டும் சன்னமான வெளிச்சம் இருப்பது திறந்திருந்த பக்கவாட்டு ஒற்றை ஜன்னல் கதவின் வழியாக தெரிந்தது. அவன் நடந்து அந்த ஜன்னலுக்கு நேர்கீழாக நின்றப்ப மாடியிலிருந்து சித்ராவின் சிரிப்பு சப்தமும் சுதிரின் சன்னமான பேச்சு குரலும் மெதுவாக கேட்க அவனின் காதோரங்கள் சூடாக தொடங்கின. பின்னர் சுவரில் பதிக்கப்பட்டிருந்த குழாயை பிடித்து சரசரவென்று ஏறினான். ஜன்னலுக்கு அருகில் வந்து மெதுவாக எட்டி பார்த்து உறைந்து போனான். சித்ராவும் சுதிரும் கட்டிலில் அரைகுறை ஆடைகளுடன் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி கிடக்க அவர்களின் பேச்சு இப்போது மிக தெளிவாக கேட்டது. சித்ரா டார்லிங், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடிப்ப? சுதிர், ஆடற மாட்டை ஆடி கறக்கணும், பாடற மாட்டை பாடி கறக்கணும். நமக்கு அமைஞ்சதோ கிறுக்கு பிடிச்ச சண்டி மாடு. ஆந்திராவில் மாட்டினானே, அவன் பேர் என்ன? என்னவோ ராவுன்னு வருமே. சுதாகர் ராவ். அவன்தான் சரி. 10 நாளில் என் வலையில் விழுந்தான். காதல்னு என் முந்தானியை பிடிச்சு அலைய வச்சு ஒரே மாசத்துல கல்யாணம். சாமர்த்தியமாக கொலை செஞ்சு மாரடைப்புன்னு நம்ப வச்சு அழுது விதவை வேஷம் போட்டு சொத்து முழுசும் கைக்கு வந்ததும் முகாமை மாற்றியாச்சு. என்ன பெரிய சொத்து? 4.5 லட்சம் தான் தெரிச்சு. ஆனால் மித்ராவுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் தேரும். இல்லை, இன்னும் மேலேயே தேரும். அதனால தான் பொறுமையாக இருக்க வேண்டி இருக்கு. இறக்கத்தில் காதல் பிறக்க வைக்கலாம்னு நான் சொன்ன ஐடியா படி அவனோட முதல் அறிமுகத்தை விபச்சார விடுதலையே வச்சு போதை ஊசி அது இதுன்னு கதை விட்டு அப்படியே நம்பிட்டான். இந்த நிமிஷம் என்னை ஒரு தேவதை மாதிரி நினைச்சு பூஜிக்கிறான். இவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதே பெரும்பாடா போச்சு. இவனோட பழைய காதலி வாழ்க்கையை கெடுத்தாதான் கல்யாணம்ங்கிறான். சரின்னு அவன் சொன்ன மாதிரியெல்லாம் நடிக்கிறது எனக்கு புதுசா என்ன? கடைசியாக என்ன சொல்கிறான்? மேனகா சட்டப்படி விவாகரத்து ஆகிற அதே தினம் எனக்கு தாலி கட்டுறானாம். பல மாசமாகுமே சித்ரா. ஆகட்டும் சுதீர், 40 லட்சம் நோகாமல் வருது. பாதி கிணறு தாண்டியாச்சு. மீதி கிணறு தாண்டிறதுக்குள்ளே அவசரப்படாத. அப்புறம் நீ இந்த மாதிரி இங்கே வர்றது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். மித்ராவுக்கு நெஞ்சு வலித்தது. கைகள் பிடிப்பை இழந்து விழுந்து விடுவோமோ என்கிற உணர்வு வர மந்த சுவடு தெரியாமல் கீழே இறங்கினான். நடைப்பிடமாக தன் காருக்கு நடந்தான். அசுர வேகத்தில் அதை ஓட்டத் தொடங்கினான். உன்னை எவ்வளவு உயர்வாக நினைத்திருந்தேன் சித்ரா. கடைசியில் நீயும் ஒரு சாக்கடையா, துரோகியா, இத்தனை கேடு கெட்டவளா? நான் பிரமாதமான திட்டம் தீட்டி மேனகாவை முட்டாளாக்க மாட்ட நினைத்தால் நீயும் சுதிரும் அதைவிட பெரிய திட்டம் போட்டு என்னை முட்டாளாக்க துடித்து கொண்டு இருக்கீங்களா? யார் நானா முட்டாளு? 1 மணி நேரத்துக்கு மேலாக மனம் போன போக்கில் காரை செலுத்திய மித்ரா மூடிக்கொண்டிருந்த அந்த பிளாட்ஃபார கடை அருகே காரை நிறுத்தினான். ஹாரன் அடித்தான். கத்தி கொடுப்பா, நல்ல பெரிய கத்தியை கொடு. கடைக்காரன் ஒரு பெரிய கத்தி எடுத்து 110 ரூபாய் என்றான். நோட்டை வீசிவிட்டு இதனால ஒரு ஆளை குத்தினா உசிறு போயிடுமில்ல என்று கேட்க கடைக்காரன் அதிர்ச்சியுடன் பார்க்க காரை வேகமாக கிளப்பினான் மித்ரா. பாகம் 12. நேராக சித்ராவின் வீட்டு வாசலேயே காரை நிறுத்தி ஆவேசமாக இறங்கியப்போ அங்கே சுதிரின் மோட்டார் சைக்கிள் இல்லை. கதவில் கை வைக்க அது மறுப்பில்லாமல் திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்தான். நேராக மாடி படுக்கை அறைக்கு சென்று கதவை திறந்தான். கட்டிலில் கத்தி குத்துப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சித்ரா இறந்து கிடக்க கத்தி முனையில் இருந்து சொட்டும் ரத்தத்துடன் முகம் உயர்த்தபடி நின்று இருந்தான் ஸ்ரீதரன். மித்ராவை பார்த்து அதிர்ந்து போயிட்டான். அவனிடமிருந்து லேசாக மது வாடை வீசியது. மித்ரா இல்லை நீங்க? இந்த சண்டாளி என்னோட வாழ்க்கையோட அநேகமாக விளையாடிட்டா. என் மனைவி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. எனக்கு ஆத்திரம் தாங்கலை. வேற வழி தோணலை. குத்திட்டேன். எனக்கு கவலை இல்லை. ஜெயிலுக்கு போக தயார். தப்பிக்கணும்னு எந்த முன்னேற்பாடும் நான் செய்யலை என்றான் ஸ்ரீதரன். சில வினாடிகளுக்கு சித்ராவையும் அவனையும் மாறி மாறி பார்த்த மித்ரா அவனை நெருங்கினான். அவனது கையில் இருந்து கத்தியை வலுக்கட்டாயமாக வாங்கி கொண்டான். இந்த கொலையை நீங்கள் செய்யலை, நான் தான் செஞ்சேன் என்றான் அழுத்தம் திருத்தமாக. புரியாமல் பார்த்தான் ஸ்ரீதரன். இவளை உங்கள் வாழ்க்கையில் விளையாட வச்சது நான் தான். மேனகா முதல்ல என்னை காதலிச்சது உங்களுக்கு தெரியும். அவள் என்னை விட்டு விலகி உங்களை கட்டிக்கிட்ட துரோகத்தை என்னால் தாங்க முடியலை. அவள் கல்யாணத்தை உடைச்சி அவளை தனி மரமாக்கணும்னு எனக்குள்ள வெறி. அதனால் இவளை பயன்படுத்தி உங்களுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி படிப்படியாக நம்ப வைக்க எல்லா திட்டத்தையும் போட்டு கொடுத்ததே நான் தான். ஆனால் இவன் என் உயிருக்கே உழை வைக்கிற நோக்கத்தோட இத்தனை நாளும் என்னோட நெருங்கி பழகியிருக்கான்னு இப்போ தான் தெரிஞ்சுது. இவளை தீர்த்திடணும் தான் வந்தேன். நீங்கள் முந்திட்டீங்க. வேணாம், நீங்கள் ஜெயிலுக்கு போக வேணாம். நான் போகிறேன். இந்த பழியை நான் ஏற்றுக்கிறேன். கடைசியாக ஒரு நல்ல காரியம் செய்துடுறேன். எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிறத உங்ககிட்ட சொன்ன மாதிரி மேனகாக்கிட்டையும் சொல்லிவிட்டு அப்புறம் நானே போலீஸில் சரண் ஆயிடுறேன்.
நீங்கள் தயவு செஞ்சு இதை மறந்துடுங்க, புறப்படுங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு புறப்படுங்க. வற்புறுத்தி அவனை வீட்டை விட்டு வெளியேற்றிய மித்ரா ஃபோன் செய்து, அவசர போலீஸா, அட்ரஸ் சொல்கிறேன், உடனே வாங்க, இங்கே சித்ராங்கிற பொண்ணை நான் கொலை செஞ்சிட்டேன், என் பேர் மித்ரா, நானே உங்ககிட்ட சரணாகிறேன் என்றான். தூக்க கலக்கத்துடன் கதவை திறந்த மேனகா அந்த நேரத்தில் புன்னகையுடன் என்ற மித்ராவை பார்த்து குழம்பினாள். மேனகா, நான் ஒரு பெரிய கதை சொல்ல போகிறேன் என்றான். சித்ராவை துருப்பு சீட்டாக்கி கணவன் மனைவியை பிரிக்க நான் போட்ட அத்தனை நாடகத்தையும் முழுமையாக விளக்கினான். மேனகாவின் மனதில் தெளிவு பிறந்த பின் காவல் நிலையம் நோக்கி நடந்தான் மித்ரா. மோட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருந்துச்சுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட கருத்துக்களை கீழே தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டான கதையோட மீண்டும் சந்திக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கும் பரிசு. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டாட்டா.